ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. என்னோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னையோட கதைக்கு போகலாம். விடிவதற்கு இன்னும் சில மணி நேரங்களே இருக்கும் வேலை. ஆள் ஆரவாரமற்ற அந்த சாலையிலே இன்னும் சற்று நேரத்தில் ஜே ஜே என மக்கள் கூட்டம் நெருக்கி அடித்து கொண்டு செல்ல துவங்கிவிடும். யாருமில்லா அந்த சாலையிலே கருப்பு ஜெர்கின் அணிந்து தலைக்கு ஹூடியிட்ட ஒரு உருவம் ஒன்று கையில் ஒரு பீங்கான் குடையோடு நடந்து வந்தது. சுற்றி முற்றி பார்த்த அந்த உருவம் யாருமில்லாததை உறுதி செய்து கொண்டு அந்த குடுவையை சாலையின் இடதுபுறத்தில் இருந்த குப்பை தொட்டியின் அருகில் வைத்துவிட்டு விரைவாக அந்த இடத்தை விட்டு மறைந்து விட்டது. அடுத்த சில மணி நேரங்களில் அந்த இடத்தில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. அந்த குப்பை தொட்டியை சுற்றி மக்கள் கூட்டம் கூடி நிற்க காக்கி சட்டைகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர். சென்ற மாதம்தான் அந்த ஏரியாவின் இன்ஸ்பெக்டராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறாள் கனலினி. அதற்குள் இப்படி ஒரு கேஸ் கிடைக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆர்வத்தோடு தன் விசாரணையை தொடங்கினாள். ஏட்டையா, யார் இதை முதல்ல பார்த்தது? கூட்டிட்டு வாங்க அந்த ஆளை என்று அவள் கூற, பரட்டை தலையும் ஆங்காங்கே கிழிந்து ஒட்டு போட்ட அழுக்கு லுங்கியும் ஓட்டை பனியனும் போட்டுக்கொண்டு முதுகில் ஒரு பெரிய அழுக்கு சாக்கு பையை சுமந்தபடி ஒரு ஆசாமியை அவன் முன் நிறுத்தினார் ஏட்டு ரத்தினவேல். ரத்தினம், மேடம், இவன் இந்த ஏரியாவில் குப்பை பொறுக்கிறவன் போல. இவன் தான் முதல்ல பார்த்துருக்கிறான். யோ, மேடம் கிட்ட நீ பார்த்ததை சொல்லியா? நான் தினமும் இந்த ரோட்டாண்ட தான் மேடம் சுத்திக்கின்னு கிடப்பேன். குப்பைத்தொட்டியில் இருக்க பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் பொறுக்கிட்டு போகிறதுக்காக எல்லா குப்பைத்தொட்டையும் காலையிலேயே ஒரு அலசிட்டு போவேன். அப்படி இந்த குப்பைத்தொட்டி ஆண்ட வர்றப்பதான் இந்த பீங்காஞ்சாடியை பார்த்தேன். அதை தெருநாயக பூரா சுற்றி சுற்றி பார்த்துக்கின்னு இருந்துச்சுங்க. இம்மா அளவா இருக்கே, ஜாடியை போய் இங்கே வச்சுட்டு போயிருக்கானுங்களேன்னு நினச்சிட்டு அதை திறந்து பார்த்தேன் மேடம். பார்த்ததும் தூக்கி வாரி போட்டுருச்சு. அதான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடியாந்து ஏட்டையாவன்ட்ட சொன்னேன். கனல், நீ எதுக்கு அந்த போய் திறந்து பார்த்த? அது ஒன்றுமில்ல மேடம், பார்க்க நல்லா புதுசாக கீதே. எடுத்துக்கின்னு போய் பழைய ஜாமான் கடையில் கொடுத்து துட்டு கிடைக்குமான்னு எடுத்தேன். அப்போ தான் உள்ளே எதுனா கீதான்னு பார்த்தேன். உடனே கனல், சரி சரி, நீ பார்க்கும்போது உள்ள என்ன இருந்துச்சு? மேடம், அந்த ஜாடியை திறந்ததுமே குபீர்னு ஒரு மாதிரி அழுகி போன கவுச்சி வீசுச்சு மேடம். உள்ளார பார்த்தா பொடி கலர்ல கொலன்னு ஏதோ திரவமாட்டம் இருந்துச்சு மேடம். அதுல அங்கங்க பிசிறு பிசிறா சிவப்பு கலர்ல சதையாட்டம் மிதந்து இருந்துச்சு. நாத்தம்னா நாத்தம், அப்படி ஒரு நாத்தம். அழுகி போன மாதிரி வாட மேடம். குடலை புரட்டிருச்சு. அதை பார்த்ததும் கை கால் எல்லாம் உதறல் எடுத்துக்கிச்சு. ஜாடியை அப்படியே எடுத்த இடத்துல வச்சுட்டு ஓடியாந்துட்டேன் மேடம். கனல், நீ ஜாடியை பார்க்கும்போது அக்கம் பக்கத்தில் யாராவது இருந்தாங்களா? நீ இதை பார்த்தப்போ எத்தனை மணி ஆயிருக்கும்? நான் இங்கன வரும்போது தெருநாய்கள் தவிர்த்து ஒரு ஈ காக்கா கூட இல்லை மேடம். இன்னைக்கு மட்டும் இல்லை, தினம் இந்த நேரத்தில் இந்த ஏரியா இப்படி தான் மேடம் காற்று வாங்கிட்டு கிடக்கும். நான் இந்த ஜாடியை பார்த்தப்ப மணி ஒரு 5 இருக்கு மேடம். தினம் இந்த நேரத்துக்கு தான் இந்த பக்கம் வருவேன். சரி, நீ கிளம்பு. ஏட்டையா, ஃபாரன்சிக் டீமை வர சொல்லிட்டீங்களா? ஏட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மேடம், 5 நிமிஷத்துல வந்துடுவாங்க. அப்படியே டாக் ஸ்வாட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ண வர சொல்லுங்க. சிறிது நேரத்தில் தடவியல் நிபுணர்களும் காவல்துறையின் சிறப்பு பயிற்சி பெற்ற மோப்ப நாய் குழுவும் வந்து சேர்ந்தனர். ஒரு புறம் ஜாடியை தடவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்ய, இன்னொரு புறம் ஜாடியை மோப்பம் பிடித்து மோப்ப நாய்கள் 4 கால் பாய்ச்சலில் ஓடத் தொடங்கினர். ஜாடியை ஆய்வு செய்து முடித்த ஃபாரன்சிக் குழுவின் தலைவி ஈஷா, மேம், இந்த ஜார்ல எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டோ இல்லை, குறிப்பிடும்படியா எந்த ஒரு தடையும் கிடைக்கல. இதை செஞ்சவன் ரொம்ப கிளவரா எந்த தடையும் பதியாத மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். இதுக்கு மேலேயும் இதை நாங்கள் ஆய்வு செய்யறதுல எந்த யூஸும் இல்லை மேம். கனலுடனே, ஆல்ரைட் ஈசா, இது நான் எதிர்பார்த்தது தான். பட் ஆய்வு செய்ய வேண்டியது நம்ம கடமை. அதனால தான் உங்களை வர வச்சு செக் பண்ணேன். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக போயிடுச்சு. ஈசா உடனே, என்ன மேம் சொல்றீங்க? எந்த தடையும் இருக்காதுன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? எஸ் ஈசா, சும்மா ஒரு கெஸ்ஸிங் தான். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான மர்டர் கேஸாக நான் பார்த்தது இல்லை என்னோட சர்வீஸில். இந்த ஏரியாவுக்கு வேணா நான் புதுசாக இருக்கலாம், பட் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு 6 வருஷம் சர்வீஸ். இந்த ஜாரில் இருக்கிறத பார்த்தா ஏதோ பாடி பார்ட்ஸ் டீகம்போஸ் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் எந்த பார்ட்டுன்னு தெரியல. கண்டிப்பாக இது மர்டர் கேஸ் தான். இதை கொண்டு வந்து பப்ளிக்கில் டிஸ்பிளே பண்ணியிருக்கானா? அதுவும் இந்த மாதிரி அதிக ஆள் நடமாட்டம் வர மெயின் ஏரியாவில் இவ்வளோ தைரியமாக பண்ணியிருக்கானா? கில்லர் எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி செஞ்சிருப்பான்னு கெஸ் பண்ணேன். அதுதான் நடந்திருக்கு என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவளின் கைபேசி ஒலித்தது. அழைப்பை ஏற்று பேசினாள் கனல். உடனே, என்ன சொல்றீங்க? மை காட், ஓகே, நான் உடனே அங்கே வரேன் என்று போனை கட் செய்தவள், மிஸ்டர் ரத்தினம், இந்த ஜாரை அடாப்சி லேபுக்கு அனுப்பி வைங்க, நான் வந்து விசாரிக்கிறேன் என்று விட்டு தனது புல்லட்டில் கிளம்பினாள்.
20 நிமிட பயணத்துக்கு பிறகு சம்பவ இடத்தை அடைந்தாள். அங்கே அந்த குப்பை தொட்டியிடமிருந்து புறப்பட்ட மோப்ப நாய்கள் இரண்டும் சகட்டு மேனிக்கு இழுத்து கொண்டு வந்து சரியான இடத்தில் நின்றுவிட்டன. அந்த இடமும் மக்கள் அதிகம் புழங்கும் முக்கியமான சாலையாக இருந்தது. சாலையின் ஓரங்களில் ஆங்காங்கே தள்ளுவண்டி கடைகள் நின்றிருக்க, அவற்றின் பின்னால் வரிசையாக துணிக்கடைகளும் சில உணவகங்களும் அமைந்திருக்க, ஒரு உணவகத்தின் வாயிலில் ஓர் ஆள் உயரத்திற்கு மரப்பெட்டி ஒன்று மேலே சுற்றிலும் ஆணி அடிக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க, அந்த பெட்டியிலிருந்து ரத்தம் கசிந்து கீழே தரையை நனைத்து விட்டபடி காய்ந்து தோய்ந்திருந்தது. அந்த பெட்டியின் அருகே ரத்தவாடிக்கு எக்கச்சக்கமான ஈக்கள் மொய்த்து கொண்டிருக்க, தெரு நாய்களும் பெட்டியை சூழ்ந்து கொண்டு அதை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தன. அங்கிருந்த மோப்ப நாய் குழுவினிடம் விரைந்த கனலினி, இதை கண்ணால பார்த்தவங்க யாராவது கிடைச்சாங்களா? பக்கத்துல யாராவது இருந்தாங்களான்னு தேடி பார்த்தீங்களா? அந்த கடையோட ஓனர் தான் மேடம் இந்த பாக்ஸ் இங்க இருக்கிறத பார்த்திருக்கான். பார்த்தவன் பதட்டத்தோட திரும்பவும் கிளம்பி போயிருக்கான். அவன் கிளம்பி போறத இந்த ரோட்டோரத்துல படுத்திருந்த இந்த அம்மா பார்த்திருக்கு என்று ஒரு பெண்ணை காண்பித்தார். அந்த பெண்ணிடம் சென்று விசாரித்தவள், சார், அந்த ஹோட்டல் ஓனரை இங்க வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. கடையோட நேம் போர்டில் நம்பர் இருக்கு பாருங்க. அப்புறம் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண ஆளுங்களை கூப்பிடுங்க. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த இடத்திற்கு அவர்களை நோக்கி ஒருவன் வந்தான். வணக்கம் மேடம், என் பேரு குமரேசன், இந்த ஹோட்டலோட ஓனர். கடல் உடனே, வணக்கம், நீங்க தானே? அது உங்களை தான் வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். சொல்லுங்க சார், நீங்க இப்போதான் இங்க வரீங்களா? குமரேசன் உடனே, இல்லை மேடம், நேற்று நைட்டு ஹோட்டலுக்கு சமைக்க வர வேண்டிய சரக்கு லேட்டா வந்து ஆகிவிட்டதுனால இங்கே தங்க வேண்டியதா போச்சு. விடிய கால ஒரு 4 மணிக்கு எழுந்து வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு வரலான்னு கிளம்பி போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5 மணி வாக்குல திரும்ப கடையை திறக்கலான்னு வந்தேன் மேடம். அப்போதான் வாசல்ல இந்த பெட்டி இருந்ததை பார்த்தேன். பெட்டியை சுத்தி ஒரே ரத்தமா இருந்துச்சு. அதை பார்த்ததும் எனக்கு பயத்துல எதுவுமே தோணல மேடம். சுத்தியும் யாரும் இல்லாதால் ரொம்ப பயந்தே போயிட்டேன். முதல்ல இங்கிருந்து போயிடுவோம். ஜன அடமாட்டம் வந்த பிறகு எப்படியும் போலீஸுக்கு தகவல் போயிடும். அப்போ வந்து சொல்லிக்கலாம்னு நினைச்சு உடனே இங்கிருந்து கிளம்பிட்டேன் மேடம். கனல், வாட், கிளம்பி போயிட்டீங்களா? என்ன சார் இப்படி பொறுப்பே இல்லாம பேசுறீங்க? இந்த மாதிரி சந்தேகப்படும்படியான ஒரு பொருள் உங்க கடவாசல் இருக்கு. அதை பார்த்ததும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இப்போ சாவகாசமா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இதனால எங்க சந்தேகம் உங்க மேல திரும்ப கூட சான்ஸ் இருக்கு தெரியுமா? குமரேசருடன், ஐயோ மேடம், நானே ஏன் மேடம் என் கடவாசலை கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் வைக்க போறேன்? பயத்துல என்ன செய்யறதுன்னு புரியல மேடம். இப்போ நேரமாகிட்டதால ஜனங்களாம் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. போலீஸுக்கு தகவல் போயிருக்கும்னு நினைச்சிட்டு தான் நானே இங்க வந்தேன். கனல், எதுவா இருந்தாலும் சீனியர் சிட்டிசனா சந்தேகப்படும்படியான விஷயங்கள் தென்பட்டா அதை போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது உங்களை மாதிரி பொதுமக்களோட கடமை சார். அதை மறக்காதீங்க எப்போவும். ஆல்ரைட். அப்புறம் இங்க இருந்து முதல்ல வீட்டுக்கு கிளம்பும் போது நீங்க இந்த பெட்டியை பார்க்கலையா? இல்ல மேடம், அப்போ இந்த பாக்ஸ் இங்க இல்ல. நான் போயிட்டு திரும்பி வந்த அப்போதான் இது இங்க இருந்துச்சு. நான் போயிட்டு வந்த அந்த 1 hour கேப்ல தான் யாரோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க மேடம். இவர்கள் பேசிக் கொண்டிருக்க பெட்டியை திறக்க அழைத்து வந்த ஆட்கள் வந்து விட்டனர். நேராக ஆக மக்கள் கூட்டமும் கூடிவிட்டது. ஆனால் கலைஞனி கூட்டத்தை கலைத்து போகும்படி விரட்டி அடித்தாள். சிறிது நேரத்தில் பெட்டி திறக்கப்பட்டது. பெட்டியை திறந்ததும் கண்ட காட்சி அனைவரையும் உச்சபட்ச அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அந்த பெட்டியினுள்ளே தோல் முழுவதும் உரிக்கப்பட்டு செக்கு செவர் என்று சதை பிண்டமாக ஒரு இடல் கிடைத்திருந்தது. பெட்டி முழுவதும் ரத்தம் சகதியாக காட்சியளித்தது. முகத்திலும் கூட தோலானது இல்லாமல் பார்க்கவே மிகவும் அகோரமாக இருக்க, முகம் அடையாளம் தெரிய வாய்ப்பில்லை என்றாலும் அது ஒரு ஆணின் சடலம் என்று தெளிவாக தெரிந்தது. சில நிமிடங்கள் தடவியல் குழு வந்து சேர்ந்து ஆய்வுகள் நடத்தி முடித்தது. மேம், இதுலயும் அந்த ஜார் மாதிரியே எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டோ இல்ல, எந்த ஒரு சின்ன தடயமும் கூட இல்ல. இந்த கேஸ் பெரிய தலைவலியா இருக்க போகிறது என்று நினைத்தால் கனல். கனல், ஓகே, பாடியம் அடாப்சிக்கு அனுப்பி வைங்க. எனக்கு இன்னொரு ஒர்க் இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் டாக்டரை போய் பார்க்குறேன் என்று விட்டு கிளம்பியவள் அந்த ஜாடியை ஆய்வு செய்ய கொடுத்த ஆய்வுக்கூடத்திற்கு விரைந்தாள். அங்கே அந்த ஜாடியை ஆய்வு செய்த டாக்டர் கரனை சந்தித்து பேசினார். கனல், ஹலோ டாக்டர், ஐ எம் கனிலினி. அந்த ஜார்ல இருக்கிற லிக்விட் என்னதுன்னு தெரிஞ்சதா? கரண், அது என்னதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் மேம். சொன்னா ஷாக் ஆகிடுவீங்க. இட்ஸ் ஏ ஹியூமன் பிரெயின். கனல், வாட், என்ன டாக்டர் சொல்லிடுங்க? மனித மூளையா? பட் ஹவ் இட்ஸ் பாசிபிள் சார்? கரணன், எஸ் மேம், இட் இஸ் பாசிபிள். நம்ம மூளை முழுக்க முழுக்க திடப்பொருளும் இல்லை, திரவ பொருளும் இல்லை. கொஞ்சம் கடினமான ரப்பர் மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மூளை விஸ்கோஸ் லிக்விடா சேஞ்ச் ஆகுறது பிரெயின்ல லிக்விஃபேக்ஷன்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வரும்போது மூளைக்கு போற ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் தடைப்படும். அப்படி இது இரண்டும் குறிப்பிட்ட அளவிட அதிக நேரத்துக்கு தடைப்படும் போது மூளையோட ஒரு சில பார்ட்ஸ் இருக்க திசுக்கள் இறக ஆரம்பிச்சிடும். அப்படி இறந்த திசுக்கள் இந்த மாதிரி திரவமாக மாறி
மூளையோட மற்ற பாகங்களுக்கு கசிய ஆரம்பிக்கும். ரொம்ப நேரத்துக்கு அப்படியே விட்டா பிரெயின் டெட் ஆகி ரப்பர் மாதிரி இருக்க ஃபுல் பிரெயினும் கரைஞ்சு இந்த மாதிரி கொழகொழப்பான லிக்விடா மாறிடும். இந்த லிக்விடை வெளியே எடுக்கணும்னா ஸ்கல்ல ஓட்ட போட்டு வடிய விடணும். மேபி இது அப்படி எடுக்கப்பட்ட லிக்விடா இருக்கலாம். தென் அதுல இருந்த ஃப்ளஸ் பார்ட்டிகல்ஸ் பயாப்சி பண்ணி பார்த்ததுல அது மனித மூளையோட இறந்த திசுக்களின் துகள்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கனல் முகத்தில் ஈ அடவில்லை. என்ன டாக்டர் இது, இப்படியெல்லாம் கூட நடக்குமா? ஐ கான்ட் பிலீவ் திஸ். கரண், நம்பித்தான் ஆகணும் மேம். பிகாஸ் இட் இஸ் 100% பாசிபிள். அதனால தான் ஸ்ட்ரோக் வந்தா உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும்னு சொல்றது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். பட் இந்த கேஸை பார்க்கறது நேச்சுரலாக ஸ்ட்ரோக் வந்து இப்படி பிரெயின் லிக்விஃபேக்ஷன் ஆன மாதிரி தெரியல. சம்திங் ஏதோ இருக்கு. எஸ் டாக்டர், இந்த கேஸ் சாதாரணமான முடிவுக்கு வரும்னு தோணல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், நான் கிளம்புறேன். ஆய்வக கூடத்திலிருந்து கிளம்பி காவல் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தார். மிஸ்டர் ரத்தினம், இந்த கேஸ் பத்தின லீட் ஏதாவது கிடைச்சதா? அப்போ இருந்த டென்ஷன்ல மறந்துட்டேன். அந்த சரௌண்டிங்ல இருந்த சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்களா? ரத்தினம், செக் பண்ணி பார்த்தோம் மேடம். அந்த ஏரியாவில் ஒரே ஒரு கடையில மட்டும்தான் சிசிடிவி இருக்கு. அதுவும் அந்த ஜார் இருந்த குப்பைத்தொட்டி பின்னாடி இருந்த கடையில தான் மேடம் இருந்தது. அதோட ஃபோக்கஸ் அந்த பக்கம் பட வாய்ப்பே இல்லை. அதனால எந்த யூஸும் இல்லை மேடம். பார்த்தாச்சு. கனல், ஓகே ரத்னம், எனக்கு ஒரு காஃபி சொல்லிடுங்க ப்ளீஸ். சில நிமிடங்களில் காஃபி வர அதை அறிந்து கொண்டே சிந்தனையில் ஆழ்ந்தாள். டாக்டர் கரண் சொன்னதை வச்சு பார்த்தா அது ஒரு மனுஷனோட மூளைன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸ்ட்ரோக் வந்து பிரெயின் இப்படி ஆனாலும் ஸ்கல்ல ஓட்ட போடாம அந்த ட்ரெயினை பண்ண வாய்ப்பே இல்லை. அப்படின்னா யாரோ பக்கவா பிளான் பண்ணி விக்டிமுக்கு ஸ்ட்ரோக் வர வச்சிருக்காங்களா? அப்படி கூட வர வைக்க முடியுமா என்ன? அதுவும் இல்லாம அந்த ஹோட்டல் வாசல்ல கிடைச்ச டெட் பாடி, ஒருவேளை அந்த பாடியில இருந்து எடுக்கப்பட்ட மூளை தான் இதுவா இருக்குமோ என்று மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தவளின் கைபேசி சின்னங்க சிந்தனையிலிருந்து மீண்டவள் அழைப்பை ஏற்று பேசினாள். ஹலோ டாக்டர், சொல்லுங்க. அப்படியா? ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். கனல், மிஸ்டர் ரத்தினம், ஜிஹெச்ல இருந்து டாக்டர் ராஜேந்திரன் தான் கால் பண்ணாரு. அடாப்சிக்கு அனுப்புன பாடியை பத்தி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். எஸ்ஐ பிரகாஷ் வந்தாருன்னா அங்க வர சொல்லிடுங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் ஜிஹெச்சில் இருந்தாள். கனல், ஹலோ டாக்டர், ஏதோ முக்கியமான விஷயம்னு உடனே வர சொன்னீங்க. என்ன விஷயம் டாக்டர்? அடாப்சி முடிஞ்சதாம் டாக்டர். ராஜேந்திரன், அவளிடம் மெயின் ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சது. இன்னும் ஒரு சில டெஸ்டிங்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கு மேடம். பட் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிஞ்சது. அதை சொல்லணும் தான் வர சொன்னேன். தேர் இஸ் நோ பிரெயின் இன் திஸ் பாடி. இட் இஸ் மிஸ்ஸிங் அண்ட் தி ஸ்கல் இஸ் எம்டி. கனல், அப்போ நான் நினைச்சது சரியா போச்சு டாக்டர். இந்த பாடி நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜாடி கண்டுபிடிச்சோம். நீங்கள் வரத்துக்கு முன்னாடி தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு லேப்ல இருந்து வந்தேன். அந்த ஜாரில் கொலப்பா ப்ரௌன் கலரில் லிக்விட் இருந்தது. லேப் ரிசல்ட் அது ஒரு ஹியூமன் பிரெயின் தெரிய வந்திருக்கு. ஒருவேளை இந்த பாடியோட பிரெயினாக இருக்கலாம்னு சந்தேகப்பட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்கும்னு தோணுது. ராஜேந்திரன், மை காட், இட் இஸ் இம்பாசிபிள் மேடம். ஹெட் ஓப்பன் பண்ணாமல் பிரெயின் எடுத்திருக்க முடியாது. நீங்கள் சொல்கிறதோட கனெக்ட் பண்ணி பார்த்தா பிரெயின் லிக்விஃபேக்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த பாடியில் ஸ்ட்ரோக் வந்ததுக்கான எந்த ஒரு தடமும் இல்லை மேடம். ஒன்று ஹெட் ஓப்பன் பண்ணி பிரெயினை வெளியே எடுக்கணும். இதில் பாடியில் நடக்கலை. ஸ்கல் எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்குது. இல்லைனாலும் ஸ்ட்ரோக் வர வச்சு பிரெயின் லிக்விஃபைட் ஆக்கி ஸ்கல்ல ஹோல் போட்டு பிரெயின் ட்ரெயின் பண்ணியிருக்கணும். பட் அதுவும் நடக்கல. ஆனால் இந்த ஆள் உயிரோட இருக்கும் போதே இவர் தலையில் இருந்த பிரெயின் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு பிடிபடலை. அப்புறம் உயிர் போனதுக்கு அப்புறம் பாடியில் ஒரு இடம் விடாம தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்திருக்காங்க. ஃபேஸ்லேயும் தோல் உரிக்கப்பட்டதால ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அண்ட் நீங்கள் ஜாரை இங்கே அனுப்பி வைங்க. இந்த பாடியோட பிரெயின் தானா அதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். என்ன டாக்டர் இது? ஸ்கல் டேமேஜ் பண்ணலை, ஸ்ட்ரோக்கும் வரல, அப்புறம் எப்படி இது பாசிபிள்? எல்லாத்துக்கும் மேலே இந்த கேஸுக்கு ஒரு சின்ன லீட் கூட கிடைக்கல. கில்லர் ரொம்ப தெளிவாக திட்டம் போட்டு பண்ணியிருக்கான். ஹீ இஸ் வெரி கிளவர். அந்த ஜாரை அனுப்ப சொல்கிறேன் டாக்டர். முடிஞ்ச அளவு நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ராஜேந்திரன், ஷுவர் மேடம். இன்னும் ஃபுல் அடாப்சி முடியல. மேபி எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்ச அப்புறம் ஏதாவது லீட் கிடைக்கலாம். இன்னும் ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கான்னு நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கனல், ஓகே, தேங்க்யூ டாக்டர். சிறிது நேரத்தில் ஸ்டேஷன் வந்து சேர அங்கே எஸ்ஐ பிரகாஷ் அமர்ந்திருந்தான். கனல், குட் மார்னிங் பிரகாஷ். எங்கே போயிருந்தீங்க? மார்னிங்லேருந்து ஸ்டேஷன் பக்கமே வரல. பிரகாஷ், குட் மார்னிங் மேடம். வேற ஒரு கேஸ் விஷயமா விசாரணைக்கு போயிருந்தேன் மேடம். இப்போதான் காலையில் நடந்ததெல்லாம் ஏற்று சொன்னார். ரொம்ப வினோதமான கேஸாக இருக்கும் போலயே மேடம். எனக்கு என்னமோ இந்த கேஸ் அவ்வளோ ஈஸியாக சால்வ் ஆகும்னு தோணலை மேடம். கனல் உடனே, ஆமாம் பிரகாஷ், இது அவ்வளோ ஈஸி இல்லை தான். பட் முடியாதது இல்லை.
நிச்சயமா ஏதாவது லீட் கிடைக்கும். எவ்வளோ பக்காவா பிளான் பண்ணியிருந்தாலும் கில்லர் நிச்சயமா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பான். அது என்னன்னு நாம கண்டுபிடிச்சிட்டா நமக்கு தேவையானது கிடைச்சிடும் என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே ஸ்டேஷனில் இருக்கும் போன் ஒலித்தது. போன் எடுத்து பேசிய ஏட்டு பரபரப்போடு ஓடி வந்தார். மேடம் மேடம், வெஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருக்க ஒரு வாட்டர் டேங்க் பக்கத்துல ஒரு பீங்கான் சாடி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு மேடம் என்றார் பதறியபடி. கனலினி சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்தாள். அதற்குள் அங்கே மக்கள் கூட்டம் கூடியிருந்தன. அந்த பீங்கான் கொடுவை மர நிறத்தில் வெள்ளை நிற மண்டலா ஓவியம் மறைந்து இருந்தது. அழகிய வேலைப்பாடு நிறைந்த அந்த குடுவை அருகில் செல்ல முடியாதவாறு கவுச்சி வாடை வயிற்று பிரட்டியது. அந்த பீங்கான் சாடியை ஆய்வுக்கு கொடுத்து அனுப்பியவள் அடுத்து மரப்பெட்டி எங்கு இருக்கும், எங்கிருந்து செய்தி வரும் என்று அலைபேசியை பார்த்தபடி காத்திருந்தாள் கணினி. அவள் எதிர்பார்த்தபடி அடுத்த செய்தி வந்தது. அதுவும் ஒரு ஹோட்டல் முன்புதான் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இம்முறை மரப்பட்டறை அருகில் இருந்த உணவகம் என்பதால் காலையில் இவ்வளவு நேரம் யாருக்கும் அந்த மரப்பெட்டியின் மீது சந்தேகம் வரவில்லை. ஆனால் நாய்கள் அந்த மரப்பெட்டியை சுத்தி வந்து குறைத்து கொண்டே இருக்க அந்த பெட்டி அருகில் நெருங்கும் பொழுது வீச்சம் எடுக்கவே காவல் நிலையத்திற்கு தகவல் அறிவித்தன. உள்ளே இருப்பது தெரிந்தும் உறுதிப்படுத்திக் கொள்ள கனலினி அங்கே விரைந்தாள். அனைத்து வழிமுறைகளையும் முடித்து சிகிச்சைக்கு பாடியை அனுப்பியவள் மருத்துவமிடம் இம்முறை இன்னும் கொஞ்சம் கவனமாக வேறு வழிமுறைகளில் மூளை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கவனிக்க சொல்லிவிட்டு தன் அலுவலகத்திற்கு விரைந்தாள். அலுவலகம் வந்ததிலிருந்து கனலின் மனது கேஸ் பற்றியே யோசித்து கொண்டு இருந்தது. என்ன இது இவ்வளோ குழப்பமான கேஸா இருக்கு, ஒரு லீட் கூட கிடைக்க மாட்டேங்குதே என்று தன் நெற்றியை தேய்த்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது ஏற்று ரத்தினம் கனலிடம் வந்து, மேடம் இந்தாங்க டீ குடிங்க, ரொம்ப குழப்பத்தில் இருக்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஓய்வெடுங்க என்றார். கனல் அவரின் முகத்தை ஒரு நொடி பார்த்துவிட்டு தேங்க்ஸ் சார் என்றார். அப்புறம் மேடம், ஜிஹெச்சில் இருந்து அடாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு, டாக்டர் ராஜேந்திரன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் என்று கூறி கனலிடம் அந்த ரிப்போர்ட்டை தந்தார். அதை பெற்றுக்கொண்டு மிஸ்டர் ரத்தினம், இப்போ 2வதா வந்த ஜார் மற்றும் அந்த பெட்டி இருந்த இடத்துல ஏதாவது தடயம் இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சதா? இல்லை மேடம், அங்கேயும் சிசிடிவி கேமரா எதுவும் இல்லை. ஆனால் 2வதா கிடைச்ச ஜார் இருந்த தெருவில் இருந்து 2 தெரு தள்ளி அந்த தெருவில் ஒருத்தன் காலையில் சினிமா போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கான். அவன் யாரு எங்கே இருக்கான்னு விசாரிக்கிறோம். அவனை பற்றி டீட்டெயில் கிடைச்சவுடன் அவனை பிடிச்சி விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்றார். குட் மிஸ்டர் ரத்னம், நீங்கள் அந்த வேலையை பாருங்க, கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கூடவே அந்த குமரேசன் மற்றும் அங்கே தூங்கிட்டு இருந்த அந்த வயசான அம்மா கிட்டையும் கேட்டு பாருங்க, யாரையாவது பார்த்தாங்களான்னு. சரி மேடம் என்று ரத்னம் சென்று விட்டார். அவர் சென்றதும் கனல் அந்த ரிப்போர்ட்டை பிரித்து படித்தார். அந்த ரிப்போர்ட்டில் பிரெயின் அண்ட் டெட் பாடி இஸ் மிஸ்மேட்ச் என்று இருந்தது. அதை படித்ததும் சற்று அதிர்ச்சியானவள் உடனே டாக்டர் ராஜேந்திரனுக்கு கால் செய்தார். அவளுடைய கால் அட்டன் செய்ததும் சொல்லுங்க மேடம் என்றார். டாக்டர், நீங்க அனுப்பின ரிப்போர்ட்டை பார்த்தேன், அதுல பிரெயின் அண்ட் டெட் பாடி இஸ் மிஸ்மேட்ச்னு வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே வேறு வேறு நபருடையதாம். ஆமா மேடம், டிஸ்யூஸ் மேட்ச் ஆகலாம் என்றார். ஓகே டாக்டர், ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ 2வதா வந்திருக்க பிரெயினை வச்சு இந்த டெட் பாடியை செக் பண்ணி பாருங்க, அதுல ஏதாவது ஒத்து போகுதான்னு. எனக்கு இது கண்டிப்பா மேட்ச் ஆகும்னு தோணுது. ஷுவர் மேடம், அடாப்சி பண்ணதும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் என்றார். தேங்க்ஸ் அண்ட் டாக்டர் என்று அழைப்பை துண்டித்தாள். இங்கு ரத்தினம் வந்த வயதான பெண் மற்றும் குமரேசரிடம் விசாரித்து கொண்டிருந்தார். நீங்க 2 பேரும் அதிகாலையில யாராவது இல்லை ஏதாவது வண்டி இந்த பக்கம் போனதை பார்த்தீங்களா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்லை சார், நான் பார்க்கல என்றான் குமரேசன். நல்லா யோசிங்க குமரேசன், நீங்கள் வீட்டில் இருந்து திரும்பி வரும்போது ஏதாவது வண்டி ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டு இருந்துச்சா? நீங்களும் தாம்மா, நல்லா யோசிங்க. இல்லைங்க ஐயா, நான் வெள்ளனை எழுந்து அங்கே இருக்கிற பொது கழிப்பிடத்தில் என்னோட அன்றாட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தான் இவர் பயந்துட்டே ஓடினதை பார்த்தேன், வேற யாரையும் நான் பார்க்கல என்றார் அந்த பெண்மணி. அந்த பெண்மணி சொல்வதை ஆமோதிப்பது போல குமரேசனும் தன் தலையை ஆட்டினார். ஆமா சார், நானும் எதுவும் பார்க்கல என்றான். சரி, உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்ததுன்னா எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு ரத்தினம் சென்றார். இவை அனைத்தையும் சிறிது தொலைவில் கவனித்துக் கொண்டிருந்தான் ஒரு மர்ம மனிதன். சிறிது மர்ம புன்னகையை தன் முகத்தில் பூசிக்கொண்டு பின்பு அந்த இடத்தை விட்டு பறந்து சென்றான் பைக்கில் ஏறிக்கொண்டு. அந்த மர்ம மனிதன் ஒரு வீட்டின் முன்பு சென்று தன் பைக்கை நிறுத்தினான். அந்த வீட்டின் காலிங் பெல்லை அழுத்தினான். வீட்டின் உள்ளே இருந்து வந்த நபர் மர்மமான புன்னகையை சிந்திவிட்டு, என்னாச்சு பார்ட்னர்? சக்சஸ் என்று தன் கட்டை விரலை உயர்த்தி காண்பித்தான். சரி, நம்ம அடுத்த டார்கெட் டீட்டெயில்ஸை ரெடி பண்ணிட்டேன், வா நாம பார்க்கலாம். விக்டிம் நேம் ஜெரி, வேலை பார்க்கும் இடம் கேஜி ஹாஸ்பிட்டல், வீட்டு முகவரி நம்பர் 2 லால் ஸ்ட்ரீட், டிவிஎஸ் நகர். அவன் டெய்லி மார்னிங் 5 மணிக்கு அவன் ஏரியா பார்க்கில் வாக்கிங் போவான். அவன் 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அப்புறம் வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுவான். ஈவினிங் 8 மணிக்கு கிளம்பி போவான். அங்கே 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான்.
அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவான். நாம அவனை மார்னிங் வாக்கிங் போற டைம்ல நம்ம பிளானை செயல்படுத்தலாம். அந்த டைம்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அவனை கடத்தலாம். சரி, அப்படியே பண்ணிடலாம் என்றான் அந்த முதல் மர்ம நபர். இரண்டாம் நபர், சரி நீ போய் சாப்பிடு, நாம நாளைக்கு சீக்கிரம் கிளம்பலாம் என்று விட்டு ஒரு குரூர புன்னகையை சிந்தியது. இங்கு கனல் மற்றும் பிரகாஷ் இந்த கேஸ் பற்றி பேசிக் கொண்டிருந்த நேரம் கனலுக்கு டாக்டர் ராஜேந்திரன் கால் செய்தார். அந்த காலை அட்டன் செய்தாள். ஹலோ மேடம், மதியம் நீங்க சொன்னது போல ரெண்டாவதா வந்த பிரெயின் டிஷ்யூஸ் கூட மேட்ச் ஆகுது அந்த முதல்ல வந்த டெட் பாடி. ஸோ நீங்க சொன்னது சரிதான் என்றார். ஓ எஸ், தேங்க்ஸ் டாக்டர். அதே மாதிரி நீங்க முதல்ல வந்த பிரெயின் கூட ரெண்டாவதா வந்த டெட் பாடி மேட்ச் ஆகுதானா பாருங்கள் என்றார். மேம், அதையும் செக் பண்ணிட்டேன், மேட்ச் ஆகுது என்றார் டாக்டர் ராஜேந்திரன். சரி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் டாக்டர் என சொல்ல, ஓகே மேம் என்று இருவரும் அழைப்பை துண்டித்தனர். பிரகாஷ், நாம நினைச்ச மாதிரி தான் டாக்டர் இப்போ சொன்னார். இப்போ நெக்ஸ்ட் நாம சிட்டில இந்த 3 நாளா 40 வயதுக்கு மேல காணாம போன யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்க. அப்புறம் அந்த நேம் லிஸ்ட் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்க என்றார். ஏன் மேம் அந்த ஏஜ்ல இருந்து நேம் லிஸ்ட் கேட்குறீங்க? பிரகாஷ், அந்த டெட் பாடி பார்த்தா அந்த உடல்வாக இறந்து போனவங்க கண்டிப்பா நல்ல வளர்ச்சியான உருவம்னு தோணுது. அதுவும் இல்லாம அவங்களோட தோல் மட்டும்தான் பிரிச்சு எடுத்து இருக்காங்க. ஆனா அந்த சதைகள் அப்படியே தான் இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி அடாப்சி ரிப்போர்ட்ல இறந்து போன 2 நபர்களுக்கும் கிட்டத்தட்ட ஏஜ் சேம் தான். ஃபர்ஸ்ட் கிடைச்ச டெட் பாடிக்கு ஏஜ் 45, ரெண்டாவது கிடைச்சதுக்கு 43. ஸோ இந்த ஏஜ்ல இருந்து நாம செக் பண்ணாதானே சரியா வரும் என்று கேட்டாள். பிரில்லியன்ட் மேம், ஸ்கின் ரிமூவ் பண்ணியிருந்தாலும் பாடியை பார்த்து ஏஜ் கெஸ் பண்ணிட்டீங்களே, சான்ஸே இல்லை மேம் என்றான் பிரகாஷ். அவன் புகழ்ச்சியை கேட்டு மெலிதாக புன்னகைத்தவள், இந்த இறந்து போனவங்க நமக்கு யாருன்னு தெரியல. அவங்க பெரிய ஆட்களா இல்லை பாமர மக்களா? கொலை பண்ணவோட மோட்டிவ் வேற தெரியல. இது கண்டிப்பா நரபலியா இருக்காது. அப்படி இருந்திருந்தா அவங்க பாடிஸை இப்படி பப்ளிக்கா பிளேஸ்ல போட மாட்டாங்க. அதுவும் இல்லாம இவ்வளோ கொடூரமா சாகடிக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்தா இந்த கொலையாளி ஒரு சைக்கோவா இருக்க சான்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களால தான் இப்படி கொடூரமா கொலை பண்ண முடியும். அப்படி கொன்னது மட்டும் இல்லாம தான் செஞ்ச கொலையை எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி பப்ளிக்ல டெட் பாடியை போட முடியும். முடிவோட கொலை பண்றவனா இல்ல சூழ்நிலைனால கொலை பண்றவனோ தான் செஞ்ச கொலையை மறைக்கத்தான் பார்ப்பானே தவிர இந்த மாதிரி தைரியமும் தம்பட்டம் அடிக்க மாட்டான். சைக்கோ கில்லர்ஸ் மட்டும்தான் மக்கள் மத்தியில அவங்கள பத்தின ஒரு பயம் இருந்துட்டே இருக்கணும்னு தன்னோட குற்றங்களுக்கான அடையாளத்தை பொதுமக்கள் பார்வைக்கு விட்டுட்டு போவாங்க. எல்லோரும் அவங்கள பார்த்து பயப்படுறது தான் அவங்களுக்கு பெரும்போத மாதிரி என்றாள் கனல். நீங்க சொல்வது கரெக்ட் தான் மேம். நீங்க கேட்ட டீட்டெயில்ஸ் நாளைக்கு மார்னிங்குள்ள கொண்டு வரேன் என்றான். பிரகாஷ் என்ற சிறிது நேரத்தில் ஏற்றுரத்தினம் வந்தார். மேடம், நீங்க சொன்ன மாதிரி அந்த குமரேசன் மற்றும் அந்த அம்மா கிட்ட விசாரிச்சேன். அவங்க 2 பேரும் சந்தேகப்படும்படியா எதுவுமே பார்க்கலன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த போஸ்டர் ஒட்டுற பையனோட மாமா இறந்துட்டாரு. அதான் அவன் சேலம் போயிருக்கானாம். வர 3 நாள் ஆகும்னு அவன் வேலை செஞ்ச இடத்துல சொன்னாங்க. சரி மிஸ்டர் ரத்னம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்றேன். ஓகே மேடம் என்றதுக்குள் அந்த காவல் நிலையம் சற்று பரபரப்பாக காணப்பட்டது. என்ன என்று பார்ப்பதற்கு கனல் முன்பு வந்து நின்றார் கமிஷனர் சங்கர். அவரை பார்த்ததும் எழுந்து நின்று சல்யூட் செய்தாள் கனல். மிஸ் கனல், இங்க என்ன நடக்குது? அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல 2 டெட் பாடி கிடைச்சிருக்கு. ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இப்போ என்ன நிலைமையில இருக்கு இந்த கேஸ் என்று விசாரிக்க ஆரம்பித்தார். இதுவரைக்கும் கனல் தான் சேகரித்து வைத்த மொத்த டீட்டெயில்ஸையும் சொன்னாள். அதை கேட்டவுடன், சரி மிஸ் கனல், உங்க திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்க உங்க ஸ்டைல கேஸ் கொண்டு போங்க. மீடியால இருந்து கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கு. ஸோ அவங்க எது கேட்டாலும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம். உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணிடலாம் என்றார். ஷுவர் சார் அண்ட் தேங்க்யூ என்றார். ஐ வில் கிவ் மை 100% இன் திஸ் கேஸ் என்றார். மறுநாள் காலையில் பிரகாஷ் காணாமல் போனவர்கள் பட்டியலை கொண்டு வந்தான். அந்த பட்டியலை கனல் வாங்கி பார்த்து கொண்டிருக்கும் போது ஏற்றத்தினம் அறக்க பறக்க ஓடி வந்தார். மேடம் மேடம், பக்கத்து தெருவில் இருக்க ரைஸ் மில் பக்கத்துல சந்தேகப்படுற மாதிரி ஒரு மரப்பெட்டி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு என்றார் மூச்சரிக்க. வாட், மறுபடியுமா? என்ன சரி இது? இந்த தகவலை உங்களுக்கு சொன்னது யாரு? அந்த ரைஸ் மில் வாட்ச்மேன் தான் மேடம் வந்து சொன்னாரு. மை காட், 2 நாளா எதுவுமே நியூஸ் வராம இருக்கேன்னு நினைச்சேன். வந்துடுச்சு. ஆமா, மரப்பெட்டி இருக்குதுன்னு தகவல் வந்துடுச்சு. அப்படின்னா மூளையோட ஜாடி எங்கேயாவது இருக்கணுமே. இன்னும் அதை பத்தின தகவல் ஏன் வரல என்று யோசித்தவள், பிரகாஷ் ஸ்டேஷனில் இருந்து ஜாடியை பற்றிய தகவல் வந்தால் சென்று விசாரிக்குமாறு சொல்லிவிட்டு அந்த ரைஸ் மில்லை நோக்கி கிளம்பி சென்றார். அடுத்தது, பீங்கான் ஜாடி எங்கு உள்ளது என தேட சொல்லிவிட்டு ரைஸ் மில் நோக்கி சென்று கொண்டிருந்த கனலின் மொபைல் அலறியது. பிரகாஷ் என்று பெயரை திரையில் பார்த்தவள் அதற்குள் பீங்காஞ்சாடி இருக்கும் இடம் தெரிந்து விட்டதா என்று யோசித்தபடி மொபைலை ஆன் செய்தாள். சொல்லுங்க பிரகாஷ். மேடம் என்று சொல்லியதற்கு வார்த்தை வரவில்லை. சொல்லுங்க பிரகாஷ் என்றால் வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து. மேடம், பிகே ஹாஸ்பிட்டலிட்டி 4 நாட்களாக காணவில்லையா? இன்று காலை அவர் வீட்டிற்கு ஒரு பென் டிரைவ் பால் பாக்கெட் போடும் பையில் இருந்து இருக்கு என்றார்.
அவரின் மகன் தான் இந்த பென்ட்ரைவை கொண்டு வந்து இங்கே கொடுத்துவிட்டு இங்கே உங்களுக்காக காத்திருக்கிறார். இன்னும் நான் மரப்பெட்டி இருக்கும் ஸ்பாட் போகல பிரகாஷ். அங்க போய் பார்க்க வேண்டும். அடுத்து பீங்காஞ்சாடி எங்கு வைத்து இருக்கான் தெரியல. அந்த கில்லர். என்னுடைய கணிப்பு சரி என்றால் இந்த முறையும் இரட்டை கொலை தான் நடந்து இருக்கும். இப்போதைக்கு நான் வர முடியாது. அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க. மிஸ்ஸிங் கேஸ் தானே, இங்கே ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் பண்ணி சொல்லிடுங்க என்றார். மேடம், இது மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, கொலை கேஸ். அதுவும் அந்த பீங்காஞ்சாடி கொலை கேஸ் என்றான் பிரகாஷ். வாட் யூ மீன்? மேடம், காலையில் அவரின் அம்மா பால் பாக்கெட் எடுக்க போகும் பொழுதுதான் இந்த பென்ட்ரைவ் பார்த்து இருக்கிறார்கள். காலையில் பையன் எழுந்ததும் இதுபோல் ஒரு பென்ட்ரைவ் கடந்துச்சு சொல்லி இருக்காங்க. அதில் அதை பார்த்ததும் அந்த பையனோட அம்மா மூச்சரிக்கை விழுந்துட்டாங்க. அவர் ஹாஸ்பிட்டல சேர்த்து விட்டு இந்த பையன் இங்க வந்திருக்கிறான். அந்த பென்ட்ரைவில் என்ன இருக்கு பிரகாஷ், நீங்க பார்த்தீங்களா என்றார். மேடம், அந்த பையன் சொன்னதை கேட்டவுடன் உங்களை கூப்பிட்டுட்டேன். நான் இன்னும் பார்க்கவில்லை. நீங்க வாங்க மேடம் என்றான். வண்டியை நிறுத்த சொல்லிய கண்ணிலி நெற்றி போட்டை தேய்த்து விட்டபடியே யோசித்தார். எப்படியும் பாடி இருக்கும் ஸ்பாட்டில் பழையபடியும் தான் இருக்கும். நாம போய் மேற்பார்வை தான் பார்க்க வேண்டும் என்று யோசித்தவள் தனது மொபைலை எடுத்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இஷாவிற்கு அளித்தவள். இஷா, அந்த மரப்பெட்டி கேஸ் நீங்க கொஞ்சம் இன்று அதிகப்படி கவனம் எடுத்து பார்த்து கொள்ளுங்க. எனக்கு வேறு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. நான் அங்க போக வேண்டும் என்றாள். எதிர்முனையில் இஷா, ஓகே மேம், நான் பார்த்து கொள்கிறேன். நேட்டையும் கான்ஸ்டபிளையும் அனுப்பி வைங்க என்றவள் மூளையை உறிஞ்சிட்டு அவன் போய்விட்டான். நம்ம மூளையை யோசிச்சு காணாம போய்விடும் போல என சலித்து கொண்டே போனை கட் செய்தாள். ஏற்று ரத்தினத்தையும் மற்ற 2 கான்ஸ்டபிளையும் சம்பவ இடத்திற்கு போக சொன்னவள் பாதி வழியிலே இறங்கி கொண்டாள். ஒரு ஆட்டோ பிடித்தவள் தன் அலுவலகம் நோக்கி செல்ல சொல்லி வெளியில் கவனத்தை செலுத்த அழகழகான பீங்காஞ்சாடி அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தது. அதை வாங்க ஆணும் பெண்ணும் கூட்டம் வேற. கனிலின் மனதிற்கு, அட பாவி கில்லர், நான் ஊறுகாய் போட்டு வைக்கிற ஜாடிடா, இனி வீட்டுல ஊறுகாய் சாப்பிட கூட முடியாதபடி பண்ணி வச்சிருக்கேன் என்று புலம்பிக் கொண்டாள். அலுவலகத்திற்கு வந்தவர் நேராக தனது அறைக்கு சென்று பிரகாஷை வர வைத்தாள். அந்த பென்ட்ரைவ் எடுத்து வாருங்கள் பிரகாஷ் என்றவள் அந்த பையனிடம் பேசினீர்களா, என்ன சொன்னான் என்று கேட்டாள். மேடம், அதற்கு முன் இன்னொரு விஷயம். உங்களிடம் பேசி வர சொல்லிய பின் இன்னொரு பெண் வந்தாள் ஒரு பையனுடன். அந்த பெண்ணின் முகம் அழுது வீங்கி இருந்தது. அந்த பையன் தான் பேசினான். அந்த பெண்ணோட அப்பா ஒரு டாக்டராம். அவர் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் செய்ய 4 நாள் முன்பு பெங்களூர் சென்றவரிடமிருந்து எந்த தகவலும் இல்லையாம். இன்று காலை அவர்கள் வீட்டிற்கு ஒரு பென்ட்ரைவ் வந்ததாம் என்றான். வாட், 2 பேருமே டாக்டர்ஸா என்றவள் அந்த பென்ட்ரைவ் எடுத்து வர சொல்லி துரிதப்படுத்தினாள். பென்ட்ரைவை சிஸ்டத்தில் போட்டு பிளே செய்து அதில் நடப்பதை உற்று நோக்க ஆரம்பித்தாள். சுற்றி கருப்பு நிற கவர் போல் ஏதோ ஒன்றால் கவர் செய்யப்பட்ட அறை. அங்கே ஒரு மேஜை மீது ஆடை இல்லாமல் ஒரு ஆண், கொலை செய்யப்பட்டவர், கிடைத்து வைக்கப்பட்டார். அவரின் அருகே கருப்பு நிற ஜெர்கின், கிளவுஸ், முகமூடி என கண் மட்டும் தெரிய ஒரு உருவம் அந்த உடலுக்கு அருகில் இருந்தது. அந்த உருவத்தின் கையில் காய்கறி தோல் நீக்கும் பீலர் போல் ஒன்று இருந்தது. அது கொஞ்சம் பெரிய அளவு. தோல் சீவும் இடம் அகலமாகவும் அதன் முனை நல்ல கூர் செய்யப்பட்டு இருந்தது. அதை பார்த்ததும் கனலுக்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று விளங்கிவிட்டது. அவள் அந்த வீடியோவை இன்னும் கவனமாக பார்க்க ஆரம்பித்தாள். அந்த உபகரணத்தை கொண்டு நெற்றியின் ஆரம்பித்து வைத்து மெல்ல மெல்ல இழுத்தது அந்த உருவம். அந்த மனிதனின் தோல் மெல்ல எடுத்து கொண்டு வர பெவிஸ்டிக் கையில் ஒட்டி பீப்பது போல் அவளின் தோலை உரிக்க ஆரம்பித்தது அந்த உருவம். பலமுறை செய்து பழக்கப்பட்ட கைத்தெறிந்த வேலை போல் மேல் தோல் மட்டும் உடலில் இருந்து வந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் அதிர்ச்சி, அருவருப்பு, திகில் என அனைத்து உணர்வும் ஒன்றாக அவர்கள் மனதில் தோன்றி அவர்கள் இரத்த அழுத்தத்தை கூட்டியது. அங்கே வீடியோவில் அந்த உருவம் தோலை முழுவதும் பித்து எடுத்து அதை எடுத்து கொண்டு வந்து கேமரா முன் காட்டிவிட்டு கேமராவை பாஸ் செய்து இருக்க வேண்டும். அடுத்து மற்றொரு அறையில் காட்சி இருந்தது. அங்கே ஏதோ ஒரு உபகரணம் இருந்தது. மயானத்தில் இருக்கும் மின் தகனம் போல் சிறிய அளவில் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. அதில் பித்து எடுத்த தோலை வைத்து அதை அந்த உருவம் சாம்பலாக்கியது. அந்த சாம்பலை கொண்டு போய் ஏதோ 4 டப்பாவில் போட்டு கலக்கியது. அது என்ன டப்பா என்று எல்லோரும் முற்று நோக்க அதை கேமரா அருகில் கொண்டு வந்து காட்டியது அந்த உருவம். அது ஓவியத்திற்கு பயன்படும் கலர் குடுவை. அதில் ஏன் இந்த உருவம் சாம்பலை கலக்கியது என்று எல்லோரும் பார்க்க மூளை அடைக்கப்பட்ட ஜாடியை கொண்டு வந்து மீண்டும் கேமரா முன் காட்டியது. உள்ளே உருகிய மூளை இருக்கும் போஸ். அந்த ஜாடியின் வாய்ப்பகுதி இறுக மூடி இருந்தது. அந்த பீங்கான் ஜாடியை அந்த சாம்பல் கலக்கிய கலர் கொண்டு பெயிண்ட் செய்ய ஆரம்பித்தது. நிஜமாகவே ஒரு கொடூர கொலையாளிக்கு இவ்வளவு நேர்த்தி வருமா என்னும் அளவு இருந்தது அதன் வேலைப்பாடு. அந்த குடுவையை காற்றாடியின் கீழ் வைத்த அந்த உருவம் மீண்டும் அந்த உடல் இருக்கும் அறைக்குள் கேமராவை கொண்டு சென்றது. இப்பொழுது அந்த தோல் உரிக்கப்பட்டு சிவப்பும் வெள்ளையும் கலந்து இருந்த அந்த உடலை தூக்கி அருகில் இருந்த மரப்பெட்டியில் வைத்து மூடி சுற்றிலும் ஆணி அடித்தது.
அதோடு அந்த வீடியோ முடிவிற்கு வந்தது. அதை பார்த்து ரத்தம் உறைந்து இருந்தனர் அனைவரும். இன்னொரு பென் டிரைவும் அதுபோலதான் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தது. அதை பார்த்த கனல் பிரகாஷிடம், "திஸ் கில்லர் இஸ் வெரி டேஞ்சரஸ்" என்றாள். சைக்கோ கில்லர்ஸ் எல்லாம் அந்த கொலை பண்ண வேண்டும் என்னும் அர்ஜ் வரும்பொழுதுதான் தன்னை கட்டுப்படுத்த இயலாமல் கொலை செய்வார்கள். அஃப்கோர்ஸ், பட் திஸ் கில்லர் என்ஜாயிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் கில்லிங் என்றாள். ஆமாம் மேடம், நானும் கவனித்தேன். அந்த கில்லர் தோலை உரிப்பது கூட ஏதோ பூ பறிப்பது போல் அவ்வளோ ஸ்லோவா பண்ணினான். ஒவ்வொரு விஷயம் ரசிச்சு பண்றான் என்றான் பிரகாஷ். அப்போது அவர்கள் அறைக்குள் வேகமாக போலீஸ் கான்ஸ்டபிள் நுழைந்தார். மேடம், நாம் அடைத்து வைத்து இருந்தோமே ஸ்மக்லிங் குற்றவாளி வேர்ஹவுஸ்ல. ஆமாம், அங்கே என்ன, அவன் தப்பித்து விட்டானாம் என்றால் அதிர்ச்சியாக. இல்லை மேடம், இன்று காலை உணவு கொடுக்க அங்கே சென்ற பொழுது அந்த வேர் ஹவுஸ் வாசலில் இன்னொரு மரப்பெட்டியும் மேலே 2 பீங்கான் குடுவையும் ஸ்மைலி பாலும் இருந்துச்சு என்றார். வாட், அந்த இடமா? அங்க இப்ப யார் இருக்கா? நம்ம ஏட்டு ரத்தினத்தை அங்க போக சொல்லியிருக்கேன். உங்களிடம் கேட்டுக்கொண்டு வெளியில் சொல்லலாம் என்று அவரை இடைமறித்தவள், அந்த இடம்தான் பல கல்பிரிட்ஸ் நாம விசாரிக்க சரியான இடம். அந்த இடம் தெரிந்தது என்றால் பல கேள்விகள் வரும். நீங்களும் யாரும் அறியாமல் அந்த கில்லர் டிஸ்ப்ளே செய்வது போல் அந்த மூன்றையும் சிட்டிக்குள் டிஸ்ப்ளே செய்து விடுங்கள் என்றாள். அவள் சொன்னது போல் ஆள் நடமாட்டம் குறைவான இடத்தில் போலீஸ் அந்த கில்லருக்காக வேலை செய்வது போல் பீங்காஞ்சாடி மரப்பட்டி எல்லாம் வெவ்வேறு இடங்களில் வைத்துவிட்டு பின் ஏதோ பொதுமக்கள் கண்டுபிடித்து சொன்ன பின் செல்வது போல் எப்போதும் நடக்கும் நடைமுறைகளை பின்பற்றினர். கனல் கண்ணில் அனல் பொங்க அந்த ஸ்மைலி பாலை பார்த்து கொண்டு இருந்தாள். அது அந்த கில்லர் அவளை பார்த்து கைகொட்டி சிரிப்பது போல் இருந்தது. உன்னை எனக்கு எடுபிடி வேலை பார்க்க வைத்தேனா என்று கெக்களிப்பு செய்வது போல் இருந்தது. முகம் சிவக்க அவள் அந்த ஸ்மைலி பாலை சுவற்றில் தூக்கி எறிந்தாள். அதே நேரம் அங்கு கையில் ஸ்மைலி பாலை வைத்துக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தது அந்த கருப்பு ஜர்க்கின் முகமூடி அணிந்த உருவம். ரைஸ் மில் அருகே மரப்பெட்டி இருப்பதாக தகவல் வந்ததற்கு முதல் நாள் விடிந்துவிட்ட போதிலும் சூரியன் சோம்பல் காரணமாக தன் வேலையை துவங்க மனமில்லாமல் மேகப்போர்வைக்குள் மறைந்து கொண்டிருந்ததால் சற்று இருள் சூழ்ந்தபடி இருந்தது அன்றைய விடியல். நேரம் 5 மணி ஆயிருக்க காதில் ப்ளூடூத் ஹெட்செட்டில் பாடல் ஒலிக்கப்பட்டு விடுப்பி வாக்கிங் செல்வதற்காக தனது வீட்டை விட்டு வெளியில் வந்தார் டாக்டர் செர்ரி. வழக்கமாக தான் நடந்து போகும் சாலையில் திரும்பி நடக்கத் தொடங்கினார். எப்பொழுதும் போல அந்த நேரத்தில் அந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லாமல் இருந்தது. வீடு பக்கம் எப்போதும் தினமும் நடந்து செல்லும் பழக்கப்பட்ட இடம் என்பதால் எந்தவித பயமோ சந்தேகமும் இல்லாமல் தன் நடைபயிற்சியை பயிற்றுக் கொண்டிருந்தார். 1/2 மணி நேரம் இருக்கும். நடந்து கொண்டிருந்தவரின் கைபேசி அழைக்க அட்டன் செய்து காதில் வைத்து பேசியவரோ அருகில் இருந்த சாலையோர பெஞ்சில் அமர்ந்தார். அவர் மும்மரமாக போனில் பேசிக் கொண்டிருக்க பெஞ்சிற்கு பின்னாளில் இருந்த மரத்தின் மறைவிலிருந்து வெளிப்பட்டது அந்த கருப்பு ஜெர்கின் முகமூடி அணிந்த உருவம். கையில் சிறியதாக பேனா போன்ற ஒரு கருவியோடு மெல்ல பெஞ்சில் அமர்ந்திருக்கும் செர்ரியை நோக்கி நடந்து சென்று பின்னால் நின்று கொண்டு அவர் தோள்களில் தட்டியது. திரும்பியவரின் கழுத்தில் சுருக்கென்று ஒரு கணம் மின்சார கீற்று பாய மறுநொடி சுருண்டு தரையில் விழுந்தார். விழுந்தவரை கண்டு முகமூடிக்குள் வெற்றி புன்னகை பூத்து கொண்ட அந்த உருவம் டாக்டர் செர்ரியை இழுத்து கொண்டு போய் அருகில் நிறுத்த வைக்கப்பட்டிருந்த காரில் போட்டுவிட்டு மின்னலென காரை கிளப்பு கொண்டு ஒரு கிடங்கு போல இருந்த ஒரு கட்டிடத்திற்கு வந்து சேர்ந்தது. அங்கு ஏற்கனவே காத்து கொண்டிருந்த இன்னொரு கருப்பு ஜெர்கின் உருவம் வர இரண்டும் சேர்ந்து மயக்கத்தில் இருந்த டாக்டரை கிடங்கிற்குள் தூங்கிச் சென்றன. சில மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் காரை எடுத்துக்கொண்டு சென்ற அந்த முதல் உருவம் தன்னை 2வது பலியாட்டை கிடங்கிற்கு கொண்டு வந்து சேர்த்தது. மறுநாள் விடியற்காலை 3 மணி கிடங்கில் இருந்த 2 ஆள் உயர மரப்பெட்டிகளோடும் 2 பீங்கான் சாடிகளோடும் வெளிவந்து 2 உருவங்களும் அவற்றை ஒரு வேனில் ஏற்றின. முதல் உருவம் கிளம்பும் முன் கிடங்கிலேயே இருந்த 2வது உருவம் அதன் கையில் ஒரு ஸ்மைலி பந்தை கொடுத்தது. முதல் உருவம், இது எதுக்கும்? 2வது உருவம், நாம வழக்கமா செய்யற மாதிரி இந்த தடவை செய்ய வேண்டாம். ஒரு மரப்பெட்டியை மட்டும் தனியா ஒரு இடத்துல இன்னொரு மரப்பெட்டியும் 2 ஜாடியையும் ஒரே இடத்துலயும் வச்சிடு. அப்புறம் ஜாடிங்க கூடவே மறக்காம இந்த ஸ்மைலி பாலை வச்சிடு. ஏன்னா இந்த பால்ல இருக்க ஸ்மைல் தான் நம்ம போலீஸுக்கு கொடுக்க போற சகவால். புரிஞ்சிடுச்சு என்று குரூர புன்னகைத்த முதல் உருவம் ஆமோதிப்போ தலையசிவித்துட்டு வேனில் ஏறி கிளம்பியது. சிறிது நேரத்தில் அந்த பகுதியில் இருந்த ரைஸ் மில்லிற்கு வந்து வேனை நிறுத்திய அந்த உருவம் ஒரு மரப்பெட்டியை இறக்கி அந்த ரைஸ் மில்லின் வாசலில் வைத்துவிட்டு கிளம்பி அடுத்ததாக பக்கத்து ஏரியாவில் இருந்த வேர்ஹவுஸின் முன்பு வேனை நிறுத்தி மீதம் இருக்கும் இன்னொரு மரப்பெட்டியும் 2 ஜாடிகளையும் வைத்தது. கூடவே ஸ்மைலி பாலையும் ஜாடிகளின் அருகில் வைத்த அந்த உருவம் விஷமமாக புன்னகைத்தபடி அங்கிருந்து நழுவி சென்றது.
அந்த ஸ்மைலி பாலை தூக்கி எறிந்துவிட்டு யோசனையோடு அமர்ந்திருந்த கணினியே ஏட் ரத்தினத்தின் குரல் இடைமறித்தது. மேடம், அன்னைக்கு குமரேசனோட ஹோட்டல் வாசல்ல இருந்த மரப்பெட்டிய நாம கைப்பற்றினப்போ பக்கத்து தெருவுல சினிமா போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்தான் ஒரு பையன்னு சொன்னேனே, அந்த பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கான் மேடம். இங்க தான் இருக்கான். வர சொல்லவா? ப்ளீஸ் உடனே வர சொல்லுங்க சார். 16, 17 வயதா இருக்கும். வெளுத்து போன நீல கலரில் ஒரு டிராயரும் பழுப்பேறிய பனியனுமாய் மலங்க மலங்க முழித்துக்கொண்டு கண்களில் மிரட்சியோடு உள்ளே வந்தான் அந்த சிறுவன். வணக்கம் மேடம் என்றவளின் குரல் நடுங்கியது. வணக்கம், இங்க பாருப்பா, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், சரியா? அன்னைக்கு நீ போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்தப்போ வித்தியாசமா புதுசா யாராவது பார்த்தியான்னு கேட்கத்தான் வர சொன்னேன். அப்படி எதையாவது பார்த்திருந்தனா பயப்படாம என்கிட்ட சொல்லு. நீ உண்மையை சொன்னாதான் எங்களால இந்த கேஸ ஃபர்தரா மூவ் பண்ண க்ளூ கிடைக்கும். தைரியமா சொல்லுப்பா. எச்சில கூட்டி முழுங்கியவன், மேடம், அன்னைக்கு நான் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்தப்போ அந்த தெருவுல யாருமே இல்ல. நான் மட்டும்தான் வேலைய பார்த்துட்டு இருந்தேன். அங்க ஒட்டி முடிச்சதும் அடுத்த தெருவுக்கு போய் ஒட்டலாம்னு போகும்போதுதான் அந்த ஹோட்டல் கிட்ட ஒரு பச்சை கலர் வேன் நிக்கிறதையும் அதுக்குள்ள கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கதையும் பார்த்தேன். ஹோட்டல் முன்னாடி நின்னுட்டு இருந்தனால ஏதோ சரக்கு லோடு இறக்க வந்திருக்கான்னு நினைச்சிட்டு போயிட்டேன் மேடம். பச்சை கலர் வேனா கருப்பு ட்ரெஸ் போட்ட ஒருத்தன். அவன் முகத்தை பாத்தியா? ஆள் எப்படி இருந்தான் பார்க்க? தூரத்துல இருந்தனால முகம் சரியா தெரியல மேடம். அதுவும் இல்லாம முகத்தை மறைச்சிருந்த மாதிரி தெரிஞ்சது. ஓ சிட், சரி, அது என்ன வேன்? வேன் நம்பர் இல்ல வேற ஏதாவது அடையாளம் நோட் பண்ணியா? இல்ல மேடம், அது என்ன வண்டினாலும் எனக்கு தெரியாது. நம்பர்லாம் கவனிக்கல. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா கவனிச்சிருப்பேன் மேடம். சரி, நல்லா ஞாபகப்படுத்தி பார்ப்பா. அந்த வேன் பார்க்க எந்த மாதிரி இருந்துச்சு? நம்பர் தெரினாலும் வேன்ல ஏதாவது ஸ்டிக்கரோ டிராயிங்கோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? நல்லா யோசிச்சு சொல்லு. சிறிது நேரம் மண்டையை சொரிந்தவன், மேடம், அது பார்க்க ஆம்னி வேன் மாதிரியே இருந்துச்சு. ஆனா முன் பக்கம் ஆம்னி வேன்ல இருக்க மாதிரி சமமா இல்லாம காருக்கெல்லாம் இருக்குமே அந்த மாதிரி நீண்டு இருந்துச்சு. முன்னாடி கூட ஈன்னு எழுதிருந்துச்சு. அதுக்கப்புறம் இருந்த எழுத்துக்கள் அழிஞ்சு போயிருந்தனால சரியா தெரியல. அப்புறம் அது எழுதியிருக்கிறதுக்கு மேல சின்னதா ஒரு கழுகு சிலை இருந்துச்சு மேடம். வெரி குட், தேங்க்ஸ்ப்பா. தலையும் காலும் புரியாம இருந்த கேஸ்ல மூலமா ஒரு சின்ன துருப்பு சீட்டு கிடைச்சிருக்கு. சரிப்பா, நீங்க போகலாம். திரும்ப ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிடுறேன். வரணும், சரியா? கண்டிப்பா மேடம், நான் வரேன். ம். ரத்தினம் சார், இந்த பையனுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்து அனுப்புங்க என்று விட்டு வெளியில் சென்றிருந்த பிரகாஷிற்கு அலைபேசியில் அழைத்தாள். பிரகாஷ், எங்க இருக்கீங்க? மேம், கேஸ் விஷயமா பக்கத்து ஏரியா ஸ்டேஷன்ல எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கேன். மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது நமக்கு கேஸுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஃபைல் ஆகியிருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே ஃபைன் பிரகாஷ், விசாரிச்சுட்டு வாங்க என்று போனை கட் செய்தார். மதிய உணவு வேளையில் ஸ்டேஷனிற்கு வந்து சேர்ந்தான் பிரகாஷ். குட் ஆஃப்டர்நூன் மேம். டிவில எஸ்பி நகர் 2 ஸ்டேஷன்லயும் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு. காணாம போனது ஒரு சர்ஜன், பேரு செர்ரி. அவருக்கு வயது 47. நேத்து காலையில வாக்கிங் போனவர் திரும்பி வரவே இல்லையா? அவர் ஒய்ஃப் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க மேம். ஐசி. அப்போ இன்னைக்கு கண்டுபிடிச்ச 2 பாடிஸ்ல ஒன்னு டாக்டர் செர்ரியோடது. அப்போ இன்னொன்னு வேற எந்த கேஸும் ஃபைல் ஆகலையா பிரகாஷ்? இல்ல மேம், வேற எந்த மிஸ்ஸிங் கேஸும் மேட்ச் ஆகல. என்னடா இது தலைவலி என்று நொந்தவள், ஓகே பிரகாஷ், நாம் செகண்ட் கிரைம் ஸ்பாட்டான ரைஸ் மில்லுக்கு போயிட்டு ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். பார்த்துக்கோங்க என்று விட்டு கிளம்பினாள். அங்கே ரைஸ் மில் முன்பு தன் புல்லட்டை நிறுத்தியதும் ரைஸ் மில்லின் வாட்ச்மேன் அவளை நோக்கி வருவதை பார்த்தாள். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க தானே ஸ்டேஷனுக்கு வந்து தகவல் சொன்னது? ஆமா மேடம். உங்க பேர் என்ன? எவ்வளவு நாளா இங்க வேலை பார்க்குறீங்க? என் பேர் சுப்பையா மேடம். நான் 8 வருஷமா இங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். ஓ அப்படியா? சரி, உங்க டியூட்டி டைமிங் என்ன? நீங்க மட்டும்தான் இங்க வாட்ச்மேனா இருக்கீங்களா, இல்ல ஷிஃப்ட் பேசிஸ்ல வேற வாட்ச்மேனும் வருவாங்களா? என்னோட டியூட்டி டைம் காலையில 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மேடம். இன்னொருத்தர் வருவார் மேடம். அவர் பேரு கனகராஜ். அவர் தான் நைட் ஷிஃப்ட். ஓ, அப்போ கில்லர் அந்த பெட்டிய இங்க வைக்கும்போது டியூட்டில அவர் தான் இருந்திருக்காரு இல்லையா? ஓகே, நீங்க இங்க வந்ததும் என்ன பார்த்தீங்க? சந்தேகப்படும்படியா யாராவது ஆளோ இல்ல ஏதாவது வண்டியோ பார்த்தீங்களா? குறிப்பா பச்சை கலர் வேன், கருப்பு செருக்கின் போட்ட ஆள் இந்த மாதிரி? இல்ல மேடம், நான் இங்க வந்தப்போ இந்த மரப்பெட்டி மட்டும் தான் இருந்துச்சு. வேற யாரும் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி எந்த வண்டியும் நிக்கல. சுத்தி மொயன்னு ஒரே ஈங்க. கீழ பார்த்தா அதிலிருந்து ரத்தம் வழிஞ்சிருந்துச்சு. பார்த்தது எனக்கு கை கால்லாம் உதறல் எடுத்துக்கிச்சு மேடம். அப்புறம் தான் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்து சொன்னேன். ஆல்ரைட், நீங்க எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க? எப்பவும் 6 மணிக்கு கரெக்டா வந்துடுவேன் மேடம். ஓகே, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கனகராஜ் கிளம்புவாரா எப்பவும்? ஆமா மேடம், எப்பவுமே நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கிளம்புவாரு. ஆனா இன்னைக்கு நான் வரும்போது அவரை ஆளே காணோம் மேடம். முன்னாடியே போயிட்டாரு போல. எப்பவும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் போவாரு. இன்னைக்கு முன்னாடியே போயிட்டாரா? என நெற்றி போட்டு தேய்த்தவள் அவர் வீட்டு அட்ரஸ், போன் நம்பர் இருந்தா கொடுங்க என்று கேட்டு வாங்கி கொண்டாள். ஓகே மிஸ்டர் சுப்பையா, இதை பத்தி வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா மறக்காம ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. நான் வரேன் என்று விட்டு கிளம்பினாள்.
ஸ்டேஷனுக்கு வந்தவள் பிரகாஷிடம் கனகராஜின் போன் நம்பரை கொடுத்து அவரை ஸ்டேஷனுக்கு வர சொல்லிக் கொண்டிருந்த சமயத்தில் அவளின் கைபேசி ஒலித்தது. ஹலோ, எஸ் சொல்லுங்க இசாம், அடாப்சி முடிஞ்சதா? வாட், இது என்ன புது குழப்பம்? மை காட், இப்போதான் சின்னதா ஒரு க்ளூ கிடைச்சு கேஸ் கொஞ்சம் ஃபர்தரா மூவ் ஆகுதுன்னு நினைச்சா திரும்ப புதுசா ஒரு குழப்பம் வந்து பழையபடி சுத்தல விட்டுருச்சே. ஷிட், எனிவே தேங்க்யூ இஷா என்று போனை கட் செய்தவள் தனது இருக்கையில் சரிந்தாள். அவளது உரையாடலை கவனித்த பிரகாஷ், என்னாச்சு மேம், எனி ப்ராப்ளம் என்று கேட்டான். அதை ஏன் கேக்குறீங்க பிரகாஷ், கிடைச்சிருக்க க்ளூவை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா புதுசா ஒரு சிக்கல் வந்து முளைச்சிருக்க. டேமிட், இன்னைக்கு கிடைச்ச 2 பாடிஸ் அண்ட் பிரெயின்ஸ் ஒரு பாடி அண்ட் பிரெயின் மேட்ச் ஆகுது. அதாவது ரைஸ் மில் கிட்ட கிடைச்ச பாடியும் வேர்ஹவுஸ்ல கிடைச்ச 2 பிரெயின்ல ஒரு பிரெயினும் மேட்ச் ஆகுது. ஆனா வேர்ஹவுஸ்ல கிடைச்ச இன்னொரு மரப்பெட்டில் இருந்த பாடி, மை காட், ஐ காண்ட் பிலீவ் திஸ், அந்த பாடி ஃபுல்லா டீகம்போஸ் ஆயிருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது செத்து பல மாசம் ஆயிருக்கும்னு இசா சொல்றாங்க. அண்ட் வாட் இஸ் மோர் கன்ஃபியூசிங் இஸ் தட் decomposed body did it match the brain tissues we found in the hair house. 4 கொலைகள் பற்றிய ஒர்க் ஷீட் தயாரித்தால் கனலி. 2 நாள் இடைவெளியில் 2 உடல்கள் கிடைக்கிறது. 4 விக்டிம் மருத்துவர்கள். முதல் விக்டிம் PK மருத்துவமனை டீன் டாக்டர் பிரகாசா, வயது 48, அறுவை சிகிச்சை நிபுணர். 4 நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு கேரளாவுக்கு ஓய்வெடுக்க சென்றவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் கொலை செய்யப்பட்ட அடுத்த நாள் இவரின் உடல் டிஸ்பிளே ஆகியிருக்கு. 2வது விக்டிம் ஒரு தனியார் மருத்துவமனை சீஃப் சர்ஜன் டாக்டர் லெனின், வயது 46. இவர் பெங்களூர் கான்ஃபரன்ஸ் போக கிளம்பியவர், வழியில் கடத்தப்பட்டு இருக்கிறார். இவர் உடலும் அடுத்த நாளே டிஸ்பிளே ஆகி இருக்கு. 3வது விக்டிம் டாக்டர் செரி, இவரும் சர்ஜன், வயது 47. காலையில வாக்கிங் போனவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் உடலும் அடுத்த நாள் டிஸ்பிளே செய்யப்பட்டுள்ளது. 4வது விக்டிம் யார் என்று தெரியவில்லை என்று அங்கே ஒரு கேள்விக்குறி போட்டார். இவர் இறந்த 6 மாதங்கள் ஆகிறது. இவரது மூளை கிடைக்கவில்லை. இவரின் உடலை ஏஜிங் டெஸ்ட் செய்ததில் இவர் வயதும் 46 இருக்கும் என்று தெரிந்தது. இந்த கொலைகளில் ஒற்றுமையாக இருப்பது ஒவ்வொரு விக்டிமும் சர்ஜன், அனைவரின் வயதும் 40 இருக்கும். இன்னும் குறிப்பிட்டு பார்த்தால் 45 வயதிற்கு மேல். எல்லோரும் அதிகாலை நேரம் கடத்தப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்த நாள் காலை 10 மணி போல் கொலை நடந்து இருக்கிறார்கள். அதற்கு அடுத்த நாள் மூளை டிஸ்பிளே செய்யப்பட்டு இருக்கு. கடத்துவதற்கு ஒரு நாள், கொலை செய்ய ஒரு நாள், அதை அறிவிக்க ஒரு நாள். ரொம்ப பொறுமையான ஹேண்டில் பண்றான். இப்போ நாம பண்ண வேண்டியது சிட்டி உள் இருக்கும் எல்லா சர்ஜனையும் அலர்ட் பண்ணி வைக்க வேண்டும். கொலை செய்யப்பட்ட 4வரில் 3 பேர் டீட்டெயில்ஸ் கிடைத்தது இருக்கும். இவர்களுக்கு ஏதும் ஒற்றுமை இருக்கா என்று பார்க்க வேண்டும் என சொல்லி முடித்தவள், இதில் ஏதோ ஒன்று மிஸ் செய்கிறோம் என யோசித்தபடி இருந்தாள். அனைவரும் வேலையை செய்யுமாறு பணித்தவள் தன் அறைக்கு சென்று ஒரு காஃபி சொல்லிவிட்டு தலையை அழித்து பிடித்தபடி அமர்ந்தாள். அவளது மேஜை டிராயில் தலைவலி மாத்திரை எடுக்க திறந்தவள் அதில் தன் மாமா தனக்கு வாழ்த்து சொல்லி எழுதிய அட்டை இருக்க அதை எடுத்து பார்த்தாள். நேராக வளரும் மரங்கள் வெட்டப்படலாம், அவை மறித்தாலும் பயன்பெறும். வளைகரம் கொண்டவள் வளையாமல் சிறப்பாய் இப்படிக்கு ரகும். அதன் கீழே போட்டிருந்த ஸ்மைலி பார்த்தவள் முகத்தில் வியர்வை துளிர்விட்டு இருந்தது. அந்த கில்லர் அனுப்பிய ஸ்மைலி பால் அவள் கண்முன் வந்து ஏக்காலமிட்டு சிரித்தது. வேகமாக மொபைலை எடுத்தவள் தன் அத்தைக்கு கால் செய்தாள். குரலை சிரமப்பட்டு சாதாரணமாக வைத்துக்கொண்டு, அத்தை எப்படி இருக்கீங்க என்றாள். ஏண்டி உன் மாமா உன்னை சமாதானப்படுத்த பேச சொன்னாரா? ஏன் அத்தை, என்ன ஆச்சு? 3 நாள் முன் விடியற்காலை ஏதோ டாக்டர் நண்பன் கார் ரிப்பேரா என்று இருவருக்கு கூப்பிட்டு இருப்பார் போல. எனக்கு வயிறு வலி, பீரியட்ஸ், நானே ரொம்ப நேரம் வழியில இருந்துட்டேன். அப்போதான் தூங்கினேன். என்னை எழுப்பி காஃபி போட சொன்னாரு. நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். நான் இனி வீட்டுக்கு வர சொல்லிட்டு போனாரு. காலையில எழுந்து பார்த்தா பொழுது நான் மூவிங் பெங்களூர்னு மெசேஜ் வந்துருந்துச்சு. நானும் கால் பண்றேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அப்படி என்ன கோபம்? இதில் மனநல மருத்துவர் வேற. ஊருக்கெல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாராம். இவரை முதல்ல எங்கேயாவது கொண்டு போய் கவுன்சிலிங் உட்கார வைக்க வேண்டும். பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்து கொள்ளுங்க என்று பொறுமை தள்ளி விட்டார். கணினிக்கு நெஞ்சு கூட படபடப்பு எடுக்க ஆரம்பித்தது. அத்தை, மாமாவுக்கு கால் அழைத்தீங்களா என. டாக்டர் பேர் தெரியுமா? டாக்டர் லெனி, சர்ஜன். எனக்கு கூட ஓவரி கட்டி எடுத்தாரே அவர்தான் என்றாள். நான் அப்புறமா பேசுறேன் என. அத்தை, நீங்க அமைதியா இருங்க, மாமாவை நான் அழைச்சிட்டு வரேன் என்று போனை வைத்தவள் கண்ணில் 2 நீர் மழைத்துளிகள் உருண்டு அதன் ஸ்மைலில் விழுந்தது. ஃபைல் எடுக்க வந்த பிரகாஷ் அவள் சோர்ந்து போய் இருப்பதை பார்த்து, நீங்க வேணா ரெஸ்ட் எடுங்க மேடம், நாங்கள் டேட்டா கலெக்ட் செய்து தருகிறோம் என்றார். நோ, எல்லா ஃபைல்ஸும் என் டேபிளுக்கு வரணும் என்றவள் கண்ணை மூடி மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டவள் மனதை ஒருநிலைப்படுத்தி வேலையில் முனைந்தாள்.
அங்கே கம்ப்யூட்டர் திரையில் கனலி பதட்டத்தோடு கண்டு கில்லர் தன் கையில் இருந்த ஸ்மைலி பந்தை பார்த்து கேம் ஸ்டார்ட்ஸ் நவ் என்றது. பின் தன் மொபைலை எடுத்து டயல் செய்தது. ஹலோ, வேர்ஹவுஸ் வரியா? அடுத்த பாடியை டிஸ்போஸ் செய்ய வேண்டும். எதிர்முனையில் ஏதோ பதில் சொல்ல, நீ கிளம்பி வா, அவ்வளோதான் என்று காலை கட் செய்தது. பின் எதிர் மேஜையில் காலை தூக்கி போட்டுக்கொண்டு அந்த பிங்க் அஞ்சாடியை பெயிண்டை செய்ய ஆரம்பித்தது. காவல் நிலையம். மேடம், நீங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கு என்று ரத்தினம் கொண்டு வந்து கொடுத்தார். வேறு ஏதேனும் டாக்டர் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆகியிருக்கா, இல்லை ஏதான டாக்டர் தொடர்பில் இல்லாமல் 4 நாட்களா இருக்கிறார்களா என்று விசாரித்திருக்கிறா என்றார். மிஸ்ஸிங் கேஸ் இல்லை மேம், ஆனால் மருத்துவமனை நியூரோ சர்ஜன் ஏதோ ஒரு திருவிழா என்று ஊருக்கு போனவர் எந்த தொடர்பும் இல்லையா? அவர் குடும்பத்தில் யாருக்காவது கால் செய்து விசாரிக்க வேண்டியதுதானே? இல்லை மேடம், அவருக்கு குடும்பம் என்று யாரும் இல்லை. ஊரில் கொஞ்சம் நிலம் இருக்காம். வருஷத்துக்கு 15 நாள் திருவிழா, அப்போ ஊருக்கு போய் வருவாராம் என்றார் ரத்தினம். ஊரில் எங்கு தங்குவார், எப்படி தொடர்பு கொள்வார்கள்? இல்லை மேடம், 15 நாள் எந்த தொடர்பும் இருக்காதாம். ஏதேனும் முக்கிய சர்ஜரி என்றால் அவருக்கு மெயில் செய்வார்களாம், அதுதான் தொடர்பாம். இப்போ ஏதோ ஒரு முக்கியமான சர்ஜரி என்று தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை என்று சொன்னார்கள். தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தவள் கண்ணில் அந்த பென்டிரைவ் திரும்பப்பட்டது. அதை எடுத்து திரும்ப ஓடவிட்டு பார்த்தவள் ஒவ்வொரு ஃப்ரேமும் நிறுத்தி ஆராய அவள் கண்ணில் அது பட்டது. அங்கே சுவற்றில் இன்னொரு நிழல் தெரிந்தது போல், தோல் உரித்த இடத்தில். அவள் அதை ஜூம் செய்து பார்க்க அது மனித நிழலே தான். அப்போ 2 கில்லர்ஸ் இருக்காங்க என அவள் யூகித்தாள். இங்கே வேர் ஹவுஸில் என்ன திடீரென்று இந்த டிஸ்பிளே செய்யலாம் சொல்ற? அந்த டாக்டரையும் கொண்டு விடலாம், அப்போதான் நான் 2ஆம் படியா சரியா இருக்கும் என்றது புதிதாக வந்த உருவம். அவன் மனோதத்துவ மருத்துவனாம். தேவையில்லாம வந்து சிக்கிட்டான். எல்லாரும் தற்கொலை செய்வதை தடுப்பானாம். அவனை பைத்தியமாக்கி தற்கொலை செய்ய வைக்க வேண்டும் என்றது இன்னொரு உருவம். எல்லோரும் மருத்துவன் தான், அவனையும் கொன்னுடு, இவன் அந்த கனலி மாமா வேற என்று புதியதாய் வந்த உருவம் சொல்ல, அதை நீ சொன்ன பிறகுதான் இவனை வச்ச அந்த மூளைக்காரி மூளை கூட விளையாட ஆசை வந்திருக்கு. நீ அவளை ரொம்ப ஈஸியா எடை போடுற. அவ கூட இந்த விளையாட்டு விளையாடுவது எனக்கு சரியா படல. என்ன பயமா? பயப்படுறவன் உன் கூட சேர மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோ என்றார். நெல்ல சிரித்த அந்த முதல் உருவம் அடுத்த உடலின் தோலை பிக்க மேஜை அருகே சென்றது. காவல் நிலையத்தில் கனல் ஒவ்வொரு கடந்தல் நடந்த இடம் என்று, அனுமதித்த இடம், உடல் டிஸ்பிளே செய்த இடம் என்று ஆராய அவளுக்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது. எந்த இடத்திலும் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுபோல் ஒரு ஆம்னி தென்படவில்லை. சில இடங்களில் குறிப்பிட்ட நேரம் மட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜ் டெலிட் செய்யப்பட்டு இருக்கு. ஹவ் இட் இஸ் பாசிபிள்? இது கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டில் வரும் பதிவுகளாச்சே என்று யோசித்தாள். பிரகாஷ், பிரகாஷ் என்று அவள் அழைக்க, என்ன மேடம் என்று ரத்தினம் வந்தார். பிரகாஷ் சிங்கம் மேடம், அவருடைய ஃப்ரெண்ட் யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம், அதான் அவசரமா கிளம்பிட்டார் என்ற ரத்தினம். சரி சரி, சைபர் கிரைம் ஆளுங்களை வர சொல்லுங்க, நம்ம சிஸ்டம்ல ஏதோ ஹேக் ஆகி இருக்கா என செக் செய்ய வேண்டும் என்றவள் ஃபாரன்சிக் லேபிற்கும் கிளம்பினாள், சில சந்தேகத்திற்கு தெளிவு பெற. இங்கே வேர் ஹவுஸில் சரி, அடுத்த 2 பேரை எப்போ கடத்தலாம்? அடுத்த டார்கெட் யார் முடிவு செஞ்சிட்டியா? அது எல்லாம் மேப் பண்ணிட்டேன். இனி உன் வேலை தான் அந்த சிசிடிவி ஒர்க் ஆகாம பண்ணணும். இந்த போலீஸ் ரவுண்ட்ஸ் வராம இடமா பார்க்க வேண்டும் என்றது. அது ஏன் வேலை, நான் கச்சிதமா முடிச்சிடறேன். என் ஏரியா கண்ட்ரோல்ல வர போலீஸ் நடவடிக்கை தான் எனக்கு தெரியுமே, ஆனா இது வேற ஏரியா ஆச்சே. அந்த கனலில் வலது கை மாதிரி சுத்துவ, இது கூட தெரிஞ்சுக்க முடியாதா? இந்த இடத்துல டிஸ்பிளே செய்யணும், எந்த இடைஞ்சலும் வராம பார்த்து கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு மிஸ்டர் பிரகாஷ். சரிங்க பார்ட்னர், அங்கே ஒருத்தி கண்டுபிடிக்க சொல்லி உயிரெடுக்கிறா, இங்கே நீ யாரும் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டிஷன் போடுற என்று புலம்பிக் கொண்டே அந்த தோல் உரிக்கப்பட்ட சவத்தை மரப்பெட்டியில் வைத்து மூடினான் எஸ்ஐ பிரகாஷ். மரப்பெட்டியில் எடுத்து வைத்த பிரகாஷ் அதை எந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேணும் என வேனை எடுத்தான். இவன் போலீஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி இல்லீகல் தொழில் செய்யும் மெக்கானிக் ஒருவனிடம் வேன் கலரை மாற்றி இருந்தான். அந்த சுவரொட்டு ஒட்டும் சிறுவன் வேன் கலரை சொன்னதிலிருந்து அதிகாலை 3 மணிக்கு அந்த தெருவுக்குள் காரை செலுத்தினான். அங்கு இருந்த குப்பை தொட்டிக்கு அருகில் பீங்கான் குடுவை வைத்தவன் யாரும் பார்க்க முன் வேனை எடுக்க தன் அத்தையை பாதுகாப்பான உறவினர் வீட்டில் விட்டு தன் கண்ணில் வேன் ஒன்று செல்வது மட்டும் பதிந்தது. அந்த வேன் சிவப்பு நிறத்தில் இருக்க ஏதோ லோடு எடுத்து செல்பவர்கள் என்று நினைத்து அவள் அந்த இடத்தை கடந்தாள். வண்டியில் தன் வீடு திரும்பும் பொழுது அந்த வேனில் கைப்பிடி திறக்கும் இடத்தில் மட்டும் பச்சை திட்டு இருந்ததும் முன்புறம் ஈ என்ற எழுத்துக்களும் அதற்கு அருகில் தெளிவில்லாமல் 2 எழுத்துக்களும் இருந்தது ஞாபகம் வந்தது. அந்த பையன் சொன்ன மாதிரி ஈ தெளிவில்லாமல் எழுத்துக்கள். அந்த வேன் மாடலை பார்த்தா மார்ச்சிரி எக்கோவா இருக்கும்னு தோணுது. ஓ மை, எஸ் எஸ், ஈ அது வேனோட மாடல் நேம் தான். ஆனா அந்த பையன் சொன்னது பச்சை கலர் வேன்.
எழுத்துக்கு மேல கழுகு சிலை இருந்ததுன்னு சொன்னானே. ஒருவேளை நாம அவனை பத்தி மோப்பம் பிடிச்சது அவனுக்கு தெரிஞ்சு கூட மாத்திருக்கலாம். இல்லையா? சான்ஸ் இருக்கு. அப்போ இது கில்லரோட வேனா? ஷிட்! இப்படி மிஸ் செய்து விட்டோமே! அப்போ இந்த தெருவுல ஏதோ போட்டு சென்றிருப்பானோ என்று எண்ணியவள் மீண்டும் அந்த தெருவிற்குள் விரைந்தாள். அவள் எண்ணியது போலவே அங்கே குப்பைத் தொட்டிக்கு அருகில் பீங்கான் அவளை பார்த்து சிரித்தது. டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் செய்து ஆய்வாளர்களை வரச் சொல்லியவள் அடுத்து உடலை எங்கே டிஸ்ப்ளே செய்வான் என்று நெட்டில் முடிச்சு விழ யோசித்துக் கொண்டிருந்தாள். 2 நிமிடத்திற்கு எப்போதும் இடைவெளி அதிகம் இருக்கும். ஆனால் ஒரே சோனில் தான் இருக்கும் என்று யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே அலுவலக எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. மேடம் மேடம் சொல்லுங்க பிரகாஷ். நம் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கும் குடவுன் பக்கத்துல மரப்பெட்டி இருக்கு மேடம். வாட், அங்க யாரும் இல்லையா? எல்லாரும் எங்க போயிருந்தீங்க என்றால் கோபமாக. மேடம் 2 கான்ஸ்டபிள் இருந்தாங்க. நேற்று ரத்தினோ நீங்க கூப்பிட்ட ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டாரு. இன்ஸ்பெக்டர் காலையில தான் வருவாரு. நான் டியூட்டி இன்சார்ஜ் எடுத்தப்போ கான்ஸ்டபிள்ஸும் நானும் இருந்தோம். ஆஃபீஸ் பின்புறம் ஏதோ விழுந்த சத்தம் கேட்டு போய் பார்த்தோம். அந்த கேப்ல இங்க மரப்பெட்டி வந்து விட்டார்கள் என்றாள். கனலின் முகம் இரத்த சிவப்பாக மாறியிருந்தது. நம்மை சீண்டி பார்க்க வேண்டும் என்று இப்படி செய்கிறான் அந்த கில்லர் என தரையை எட்டி உயர்த்தவன் எல்லாத்தையும் அடாப்சிக்கு அனுப்பி ரிப்போர்ட் என் மேஜைக்கு கொண்டு வாருங்கள் என்று தன் அறைக்கு சென்றாள். முதல் நாள் கிடைத்த 2 உடல்களின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருந்தது. அவசரமாக எடுத்து 2 ரிப்போர்ட்டையும் பார்த்தாள். அதில் இருவன் இரத்த வகையும் தன் மாமாவின் வகை இரத்த வகை இல்லை என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் இன்றைய உடல் வேறு அவளுக்கு அடிவயிற்றில் பீதியை கிளப்பது. சிட்டிக்குள் இருக்கும் அனைத்து சர்ஜன்களும் காவல்துறை கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டன. அவர்களுக்கு 2 போலீஸ் பாதுகாப்பு அவர்கள் அறியாமலே கொடுத்து வந்தனர். ஷிட் அட் சைட் ஆர்டரோட காவல்துறையினர் அந்த கிளரை பிடிக்க காத்து கொண்டிருந்தனர். எதுவும் நடக்காதது போல் பிரகாஷ் நேர்மையான காவல்காரன் மாதிரி இவர்களுடன் பணியில் ஈடுபட்டான். மறுநாள் வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருந்த இரத்த வகையும் கனல் மாமாவின் இரத்தத்தோடு ஒத்துப்போகவில்லை. கனலின் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தவள் கண்ணில் மீண்டும் அந்த ஸ்மைலி பால் பட்டது. அப்பொழுது அவளுக்கு ஒரு முறை தன் தாய் சொன்னது நினைவிற்கு வந்தது. நாம் ஒரு கேள்வியை நோக்கி ஓடும் பொழுது அதற்கான விடை நம் கண் முன் வந்து நிற்கும். அதை விட என்றே அறியாமல் அலட்சியம் செய்வோம். ஒவ்வொரு முறையும் புறக்கணிப்போம். ஆனால் அதுவே நம் தேடலுக்கான விடை. ஃபைல் வைக்கும் ஷெல்ஃபில் இருந்த ஸ்மைலி பாலை எடுத்து பார்த்தவள் தன் மாமா எப்போதும் அவர் எழுவது கையெழுத்து என அனைத்திற்கும் கீழே சிரிக்கும் ஸ்மைலி வரைவார். இதுபோல் பல ஸ்மைலி பால் அவரிடம் இருக்கும். அது அவர் பேஷன் கவுன்சிலிங் கொடுக்கும்போது கையில் அழித்து கொள்ள சொல்லி தருவார். மாமா அவனிடம் இருப்பதை குறிக்கத்தான் அந்த கில்லர்ஸ் இதை அனுப்பியிருக்கார்களோ? அப்போ அவர்களுக்கு மாமாவின் பழக்க வழக்கம் தெரிந்திருக்கு. ஆனால் அவர்களை கடத்துவது அறுவை சிகிச்சை நிபுணர். அத்தை சொன்ன டாக்டர் லெனின் கார் ரிப்பேர் என்ன இவர் டிராப் செய்ய கிளம்பியிருக்கிறார் என்று. அப்போ மாமா அவர்கள் லிஸ்டில் இல்லை. அங்கே அந்த நேரத்துல போனதால கடத்தியிருக்கிறாங்க. கடத்தியவர்களுக்கு அவர் என் மாமா என்ற அடையாளமும் அவரின் பழக்க வழக்கமும் நன்கு தெரிந்திருக்கு. அப்போ கில்லர் எனக்கு நெருங்கியவன் தான் என்று தனக்குள் கேள்வி கேட்டு பதில் சொல்லி கொண்டிருந்தாள். காணாம போனவர்கள் வீட்டிலிருந்து இம்முறை ஒருவர் மட்டும் பென்ட்ரைவ் எடுத்து வந்திருந்தார். அப்போ அந்த டீகம்போஸோட பாடி யாருடையது? அதை மட்டும் ஏன் இத்தனை நாள் வைத்து இருக்க வேண்டும் என்ற சந்தேகமும் எழுந்தது. இவ்வாறு அவள் தன்னை கேள்வி கேட்டு தானே பதில் சொல்லி எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் இருக்க இனி யாரையும் நம்பி கேஸ் பற்றி பேசக்கூடாது என்று முடிவெடுத்தாள். சிட்டிக்குள் எந்த சர்ஜனும் கடத்தப்படாமல் எப்பொழுதும் போல் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. கனலின் மனதிற்குள் இந்த கில்லருக்கு ஒவ்வொரு டாக்டருக்கும் பாதுகாப்பு கொடுத்திருக்கும் என்று தெரிந்திருக்கும். பிளடி ஸ்கவுண்டர் கூடவே இருந்து துரோகம் செய்யும் அந்த கருப்பாடு மட்டும் யார் என்று தெரியட்டும். ஒரு பெண்ணிற்குள் இவ்வளோ கொடூரம் என்று யோசிக்கும் அளவு செய்து விடுகிறேன். அப்போது உள்ளே வந்த பிரகாஷ், என்ன இவர் 2 நாளா யாரிடம் எதுவும் டிஸ்கஸ் செய்யாமலே இருக்கா? ஒருவேளை எதுவும் சந்தேகம் வந்து இருக்குமோ என்று யோசித்துக் கொண்டே அவளை நெருங்கினார். மேடம் 2 நாள் எந்த டாக்டரும் கடத்தப்படல. ஒருவேளை அந்த கில்லர் கொஞ்ச நாள் அமைதியா இருக்கலாம் என்று முடிவு செய்து இருப்பானோ? எனக்கு ஒன்றும் புரியவில்லை பிரகாஷ். பல குழப்பங்கள் இருக்கு. ஆனால் அமைதியாக இருக்கும் ஆள் இல்லை அந்த கில்லர். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே போன் அலறியது. தனக்குள் சிரித்து கொண்ட பிரகாஷ் முகத்தில் எதுவும் காட்டாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். வாட்? அவள் அவசரமாக பிரகாஷ் சீக்கிரம் வண்டி எடுக்க சொல்லுங்க. அவள் வேகத்திற்கு ஈடு கொடுத்தவாறு பிரகாஷ் வண்டி எடுக்க சொல்ல பணித்தவன் என்னாச்சு மேடம் என்றான். பிரபல மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டல் உணவு கிடங்கிற்கு வந்து இறங்கிய பொருட்களில் மரப்பெட்டி வைத்து அனுப்பியிருக்கான் அந்த கில்லர். என்னது, கல்லூரி வளாகத்திற்கா? ஓ மயிர் காட்! இந்த முறை பத்திரிகையாளர் கூட்டம் கணினியை சூழ்ந்து கொண்டது. என்ன மேடம், நீங்க இந்த கேஸை டேக் ஓவர் பண்ண பின்னும் 4 கொலைகள் நடந்திருக்கு. இந்த கொலைகாரர்கள் பேட்டர்ன் படி இன்னும் ஒரு கொலை செய்யப்பட்டு நாளைக்கோ இன்றைக்கோ காட்சி வைப்பான் போல.
போலீஸ் நீங்களும் எக்ஸிபிஷன் பார்ப்பது போல் 2 நாள் விசிட் அடிச்சுட்டு போய் விடுறீங்க என்றால் ஒரு நிருபர். இந்த கேஸில் முக்கியமான தடயம் ஒன்று கிடைத்திருக்கு. சில விஷயம் டிபார்ட்மெண்ட் உள் ரகசியமாக வைத்து செய்யும் பொழுதுதான் அது வெற்றி பெறும். ஸோ நோ கமெண்ட்ஸ் என்று அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள். இன்னும் 2 நாளில் அந்த கொலையாளியை பிடித்து காட்டுகிறேன் என்று உள்ளுக்குள் சபதம் எடுத்தவள் தன் அலுவலகத்திற்குள் விரைந்தாள். தமிழ்நாடு முழுவதும் ஏதேனும் மருத்துவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்களா 2 நாளில் என்று விசாரித்து சொல்லுமாறு சொல்லிவிட்டு ஒரு பேப்பர் பேனா எடுத்து ஏதோ குறிப்பு எடுக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டிலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வந்தது. இங்கு இருக்கும் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு அரசாங்கத்தின் சார்பில் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது என்றும் அதற்கு மூத்த நிபுணர் குழு தலைமை தாங்க வேண்டும் என்றும் தமிழகத்தின் டாப் சர்ஜன்ஸ் 6 பேருக்கு செய்தி அனுப்பப்பட்டிருக்கு. அவர்கள் அந்த கான்ஃபரன்ஸுக்காக கிளம்பி வந்திருக்கிறார்கள். 2 நாட்களாக எந்த தொடர்பும் இல்லை அவர்களிடமிருந்து. வாட், என்ன ஒரு மெயில் வந்துச்சு என்றால் எல்லாரும் கிளம்பி வந்து விட்டார்களா? அனைவரும் படிச்ச டாக்டர் தானே, கொஞ்சம் கூட உண்மைத்தன்மை யோசிக்க மாட்டார்களா? மேடம், எல்லோருக்கும் மெயில் சென்றிருப்பது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிலிருந்து அதன் தலைவரின் கையெழுத்தில் இடப்பட்ட அறிக்கை என்றார் அந்த சைபர் கிரைம் அதிகாரி. வாட் தி ஹெல், ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இட் இஸ் பாசிபிள் வித் ஹேக்கிங் அண்ட் ஃபோர்ஜரி சைன் மேம். அவர்களின் மொபைலை செக் செய்தீர்களா? கடைசியில் எந்த இடத்தில் லொக்கேஷன் காட்டுது? மேம், எல்லோருடைய மொபைலும் கடைசியாக ஒரே இடத்தில் தான் லொக்கேஷன் காட்டுகிறது. அது பழைய முனிசிபல் அலுவலகம் பக்கம். வெவ்வேறு நேர இடைவெளியில் செல்போன் சிக்னல் அந்த இடத்திற்கு வந்து கட் ஆகியிருக்கு. அந்த மெயிலில் மருத்துவமனையில் தானே கான்ஃபரன்ஸ் சென்றிருந்தது என்றால் புரியாமல். ஆமாம் மேடம், அப்புறம் எல்லாருக்கும் ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கு. பாதுகாப்பு நடவடிக்கை கருதி எல்லாரும் இங்கே வந்து விடுங்கள் என்று. அதை யார் அனுப்பியிருக்கா என்றால் சோர்வாக. நீங்க தான் மேடம். அதாவது இந்த அலுவலகம் மேலும் உங்க நம்பரும் உங்க கையெழுத்தும் போட்ட அறிக்கை என்றனர். சிறிய செய்தி நிறுவனம் முதல் பெரிய செய்தி நிறுவனம் வரை கமிஷனர் அலுவலகத்தில் கூடியிருந்தன. ஏஎஸ்பியுடன் கனலி செய்தியாளர் சந்திப்பிற்கு வந்திருந்தார். மேடம், தொடர் கொலைகள் நடக்கிறது. இதற்கு என்ன காரணம், யார் என்று எதுவும் தெரிந்ததா? நம் அரசாங்க முத்திரை, காவல்துறை முத்திரை, உயர் அதிகாரியின் கையெழுத்து என அனைத்தும் பயன்படுத்தப்பட்டு இருக்கே. உங்கள் ஆவணங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க இயலவில்லை என்றால் எப்படி சாதாரண பொதுமக்களுக்கு உங்களால் பாதுகாப்பு வழங்க இயலும்? மேடம், இதில் ஒரு உடல் காவல்துறை ரகசிய கட்டுப்பாட்டில் இடத்தில் இருந்ததாகவும் அதை நீங்களே யாரும் அறியாமல் வெவ்வேறு இடங்களில் வைத்ததாகவும் ஒரு செய்தி வருகிறது. உண்மையா என்றால் ஒரு பெண் நிருபர். அந்த பெண்ணை ஒரு நிமிடம் அதிர்ச்சியோடு கனலி பார்க்க மற்ற செய்தியாளர்களும் அவளை அதிர்ச்சியோடு பார்த்தனர். என்ன சொல்றீங்க மேடம்? நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து செய்தி வந்தது சார். காவல்துறையின் கருப்பு பக்கம் போல் அந்த இடம். அதனால் கொலையாளிகளுக்கு காவல்துறையை கைக்கூலி போல் செயல்பட வேண்டிய கட்டாயம் வந்தது போல் என்றால் மற்ற நிபுணர்களிடம். அவளின் கழுத்து பட்டையில் ஒரு யூடியூப் செய்தி சேனல் பெயர் பொறிக்கப்பட்டு இருந்தது. தொண்டையை செருமிய கமிஷனர், நாங்க கொஞ்சம் பேசலாமா என்றார். அனைவரும் அமைதியாக அவரை பார்க்க முதலில் அந்த பெண்ணை சுட்டி காட்டியவர், இந்த யூடியூப் வியூஸ் வேண்டி செய்தி போடுவதை சினிமா சீரியல் நடிகளோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கற்பனை குதிரையை இங்கே கட்டி விடாமல் சட்டம் தன் கடமையை செய்யும். அந்த பெண்ணின் முகம் கோபத்திலோ அவமானத்திலோ நன்கு சிவந்து போனது. அவள் கோபத்தில் பின் கழுத்தில் கை வைத்து நெட்டி முறைத்து தலையை திருப்ப அவள் கையில் என்றோ அடிபட்டு ஆறிய தழும்பு போல் கருப்பும் வெள்ளையாய் ஒரு பகுதி இருந்தது. கனல் கண்களில் அவளை ஆராய அவளோ இவளை அலட்சிய பார்வை பார்த்துவிட்டு அந்த கூட்டத்திலிருந்து விலகிச் சென்றவள் கையில் இருக்கும் கேமராவை எடுத்து அந்த கூட்டத்தையே ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். அவளை பார்த்து கொண்டிருந்த கனல் மனதில் ஏதோ ஒன்று உறுத்தல் எடுக்க அதற்குள் தொடுக்கப்பட்ட கேள்வி கணைகளை எதிர்கொள்வதில் அந்த பெண்ணை பற்றி மறந்து போனாள். நிருபர்கள் கேள்வி தடமாறி அரசியலுக்குள் நுழைவது போல் இருக்க கமிஷனர் தட்ஸ் ஆல், சட்டம் தன் கடமையை செய்யும் என்று கிளம்பிவிட்டார். அவரை தொடர்ந்து சென்ற கனலிடம், என்ன கனல், ஏதும் லீட் கிடைச்சதா இருக்கா? பார்த்தா தானே கேட்கும் கேள்விகள் எல்லாம் பதில் சொல்ல முடியல சார். 2 சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு சார் என அவரிடம் தன் சந்தேகத்தை சொல்ல, ஆர் யூ ஷுவர் தென் எதுக்காக நீங்கள் டிலே பண்ணிட்டு இருக்கீங்க என கேட்க, இது எனது யூகம் மற்றும் தியரி தான் சார். இன்னைக்குள்ள எப்படியும் இதை உறுதியாகி விட்டது என்றால் நாம கொலைக்காரன் நெருங்கி விடலாம் என்றார். பி கேர்ஃபுல் கனல், நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நமக்கு முக்கியம். கடத்திய மருத்துவர்கள் சிலரையாவது நாம மீட்டாக வேண்டும். உங்கள் மாமா வேறு கடத்தப்பட்டிருக்கிறார் என்கிறீர்கள். ஐ எம் சாரி கனல், அவருக்கு பேச 2 நிமிடம் கிடைத்ததால் போதும் சார். அவர் தனது ஆயுளை நீட்டிக்க பேசியே கரைத்து விடுவார் என்றால் நம்பிக்கையாக. ஓகே, பி குயிக், நம்ம நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு என்று அவர் கிளம்பிவிட்டார். கனல் நேராக தனது அலுவலகத்திற்குள் நுழைந்தவள் முகம் என்றும் இல்லாத கடுகடுப்புடன் இருந்தது.
அவளை நெருங்கி பேசவே எல்லாரும் பயந்து கொண்டிருக்க, எல்லோரும் என் ரூமிற்கு வாங்க என்று கர்ஜித்தவள் தன் அறைக்கு வேகமாக சென்று விட்டாள். அனைவரும் அங்கே வந்து குழும, இங்கே இருக்கும் எல்லோருக்கும் எத்தனை வருட எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லோரும் அமைதியாக ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க, கேட்ட கேள்விக்கு பதில். எல்லாருக்கும் மினிமம் 4 வருடம் மேம் என்றார் ஒருவர். ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் சீக்கிரட்டா செய்ய தெரியல. இன்று ஒரு நிருபர் அந்த ரகசிய பங்களாவை பத்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் அச்சுப்புள்ளி அடையாளமா கேட்கிறார். மேம், அது சாத்தியமில்லை. நானும் பிரகாஷும் 3.1 502 இவர்களுடன் இணைந்து யாரும் அறியாமல் ரொம்ப ரகசியமா தான் செய்தோம். ஆமா மேடம் என்று பிரகாஷ் ஒத்து ஊத, அப்போ நான் கற்பனையில் பேசுறேன், எனக்கு ஹலுசேஷன் இல்ல என்றால் கோபமாக. அனைவரும் அமைதியாகிவிட கெட் லாஸ்ட் என்று கத்திவிட்டு தன் இருக்கைக்கு திரும்பினாள். பின் கமிஷனர் அலுவலகம் கால் செய்து அவர்கள் அனுப்பிய டீட்டெயில்ஸை செக் செய்தவள் யாருக்கோ கூப்பிட்டு ஏதோ விசாரிக்க அவளது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. வேர்ஹவுஸ். கடத்திய மருத்துவர்கள் எல்லாம் ஒரே அறையில் அடைத்து வைக்கப்பட்டு இருந்தனர். கனலின் மாமா தனியாக ஒரு மூலையில் கட்டி வைக்கப்பட்டிருந்தார். அவரை நெருங்கிய அந்த கருப்பு உருவம், ஹலோ டாக்டர் முகுந்தன், உன்னை வேறு மாதிரி கொள்ளலாம் என்று இருக்கேன். உன் மருமக என்ன செய்கிறான்னு பார்க்குறேன் என்று அவரை வேற அறைக்கு அழைத்து செல்ல போக, அந்த உருவத்தின் கண்களை உற்று பார்த்தவர் அவர். அதன் கண்ணில் தெரிந்த ஒளி தன்னை கொலை செய்வதற்காக இல்லை, அதை பார்த்து இந்த கொலைகள் கண்டுபிடிக்கும் கண்ணல் துடிப்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக. வினாடி நேரம் யோசித்தவர், நான் செத்தால் அவள் உடைந்து போவாள் என்று நினைச்சியா? அவளை பொறுத்தவரை ஒரு உயிரை காப்பாற்ற எவ்வளவு வேண்டுமென்றாலும் போராடலாம். இறந்த உயிருக்காக உடைந்து போய் கடமையை தவறுவது பெரும் பாதகம். எனக்காக அதிகபட்சம் 2 துளி கண்ணீர் விடுவாள். அடுத்து வேலையை பார்க்க போயிடுவா. யாராக இருந்தாலும் உளவியல் ரீதியான விடை தெரியாம பாதிப்பு மட்டுமே வேலை செய்ய விடாமல் தடுக்கும். உன் எண்ணம் என்னை கொல்வதால் நிறைவேறாது என்றார். அவர் சொல்வதை கேட்ட அந்த உருவம் தலையை தட்டி கொண்டே வெளியே சென்றது. தனது மொபைலை எடுத்து பிரகாஷ் நம்பருக்கு டயல் செய்தது. அலுவலகத்தில் இருந்தவன் டீ குடித்து வருவதாக சொல்லி வெளியேறினான். சொல்லு கனல், இப்போ இந்த கேஸில் எவ்வளவு முனைப்பா இருக்கா? பழைய மாதிரி வேகம் இருக்கா, இல்ல மந்திரிச்சு போய் இருக்காளா என்றது. நானே சொல்லணும்னு நினைச்சேன். அவ இப்போ 2 நாள் என்னவோ தேங்கிய கொட்டை மாதிரி இருக்கா. இது போல் எல்லாம் இருந்ததே இல்லை. அவள் மாமனை நினைச்சு வேலை ஓடல போல என்றான். ஓ என்ற அந்த உருவம் போனை துண்டித்து விட்டு கடத்தப்பட்ட மருத்துவர் அறைக்கு வந்து சென்றது. நீ சொன்னது சரிதான் போல. உன் கடைசியா வைத்துக் கொள்கிறேன். இப்போ வேறு ஒரு ஆட்டின் மூலையை எடுக்கிறேன். தன் கண்ணை சுழல விட்ட அந்த உருவம் ஒரு மருத்துவரை தேர்வு செய்து அவர் அருகில் சென்றது. அந்த மருத்துவருக்கு பயத்தில் வியர்த்து கொட்ட அந்த உருவத்தை பரிதவிப்பாக பார்த்தது. அங்கே இருந்த மற்ற மருத்துவர்கள் இப்போதைக்கு தப்பித்தோம் என்று பெருமூச்சு விட்டாலும் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பீதியில் இருந்தனர். ஒரு திரைக்கு பின்னால் அந்த மருத்துவரை அழைத்துச் சென்று நாற்காலி கட்டு வைத்த அந்த உருவம் வெளியில் சென்று கொக்கி போல் ஏதோ ஒன்றை கொண்டு திரைக்கு பின் சென்றது. மெல்ல அந்த மருத்துவரை நெருங்கிய உருவம் அவரை அங்கு கிடத்தப்பட்டிருந்த ஒரு மேஜையில் படுக்க வைத்து கை கால்களை கட்டி போட்டது. அடுத்து அந்த கொக்கியை அவர் முகத்திற்கு அருகில் கொண்டு போய் ஏதோ செய்தது. பிறகு கட்டுக்களை அவிழ்த்துவிட்டு அந்த மருத்துவரின் உடலை நிமிர்த்தி அமர வைத்தது. என்ன நடந்தது என்று யாருக்கும் ஒன்று புரியவில்லை. நடுவில் அவரின் அலறல் சத்தம் மட்டுமே கேட்டது. சிறிது நேரம் கழித்து பீங்கான் குடவையோடு வெளியில் வந்த மற்ற மருத்துவர்களை பார்த்து சிரித்துவிட்டு சென்றது. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். ஈசா கொலை செய்யப்பட்ட அனைவரது ரிப்போர்ட்டையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு வாய் தண்ணீர் எடுத்து கொடு என்று அங்கு வேலை பார்த்த பையனை கேட்க, அவனும் சரியாய் ஒரு வாய் தண்ணீர் எடுத்து கொடுத்தான். அச்சோ, அறிவு உருகி ஊத்துதே, போய் பாட்டில் எடுத்துட்டு வாடா என்று சொன்னவள் அந்த ஃபைலை திரும்ப சட்டென்று அவள் மூளைக்குள் மின்னல் வெட்டியது. உடனே தனக்கு தெரிந்த ஒரு மருத்துவருக்கு கால் செய்தாள் இஷா. காவல் நிலையத்தில். கர்னல் தன்னை பற்றி முழுவதும் அறிந்தவர் இங்கு யார் என அந்த பந்தை வைத்து உருட்டி கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவன் நினைவில் தன் மாமா இங்கு ஒரு கேஸ் விஷயமா பார்க்க வந்திருக்க பொழுது அவள் ஏதோ மீட்டிங் என்று சென்றிருந்தாள். அவள் வரும் வரை ஒரு பேப்பர் பேனா எடுத்து ஏதோ கிறுக்கியவர் கீழே கையெழுத்து போட்டு அதை ஸ்மைலி பொம்மை போட்டு இருந்தார். அதை கூட யாரோ இருவர் பேசிக்கொண்டு போனது இவள் நினைவில் வந்து போனது. என்ன சார், சின்ன பிள்ளை மாதிரி பொம்மை வரைகிற அவர் கையெழுத்தின் கீழ் என்றான் ஒருவன். அது அவர் பழக்கம். எல்லா இடத்துலயும் இந்த ஸ்மைலி வரைவார். அவர் அலுவலகத்திற்கு சென்றால் கூட இது போல பந்துகளை நிறைய பார்க்கலாம் என்றது மற்றொரு குரல். அந்த 2 குரல்கள் யார் என்று யோசித்தபடி கனல் இருக்க அவள் கண் பிரகாசம் அடைந்தது. சோ இவங்க 2 பேரில் ஒருத்ததாம் கில்லர் என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரம் இஷா கனலுக்கு தொடர்பு கொண்டாள். ஸோ இவ்வளோ நாளாக என் கூடவே இருந்து என்னோட ஒவ்வொரு மூவியும் வாட்ச் பண்ணிக்கிட்டு எனக்கு சந்தேகம் வராத மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி என்னையும் டிபார்ட்மெண்ட்டையும் முட்டாளாகிட்டு இருந்திருக்கான். டேமிட், இது ஏன் நமக்கு முதலையே தோணாமல் போச்சு ச்சே என்று தன் மனதிற்குள் போராடி கொண்டிருந்தவளின் கைபேசி ஒலிக்கு எடுத்து பார்த்தவள் திரையில் ஃபாரன்சிக் இஷா என்ற பெயரை மிளற அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். கனல், ஹலோ, சொல்லுங்க இஷாம்.
ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதா? ஏதாவது இந்த மர்டர பத்தி என கேட்க, "இசா எஸ் மேம். கில்லர் எப்படி பிரெயின் எல்லாம் பாடிய விட்டு வெளியே எடுத்திருக்கான்னு தெரிஞ்சுச்சு மேம். நீங்க உடனே கிளம்பி லேபுக்கு வந்துடுங்க. நம்ம நேர்ல டீட்டெயில்ஸா பேசிக்கலாம்" என்றவள் அழைப்பை துண்டித்தாள். 1/2 மணி நேரத்தில் ஃபாரன்சிக் லேபில் இசாவின் அருகில் இருந்தால் கனல். "கனல், ஹாய். சொல்லுங்க இசா. நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்." இசா காலையில எதிர்ச்சியா லேப்ல வேலை பார்க்குற பையன்கிட்ட பேசும்போது தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ரொம்ப நாள் முன்னாடி எங்கேயோ ஒரு ஆர்டிக்கிள படிச்சது. அத உறுதிப்படுத்தியது எனக்கு தெரிஞ்ச நியூட்ராலஜிஸ்ட் டாக்டர் கேசவனுக்கு கால் பண்ணி பேசினேன். அவர் தான் டீட்டெயிலா விளக்கி சொன்னாரு மேம். டாக்டர் கேசவனா? அவர் என்னோட பெரிய மாமா தான் இஷாம். ஓ ஷிட். அவரோட பேசிட்டு இருந்திருந்தா இந்த டீட்டெயில்ஸ் எப்பவோ தெரிஞ்சு இந்த கேஸ் இன்னொரு முடிவுக்கே வந்திருக்கும். பாழா போன குடும்ப தகராறுனால அவரோட பேச்சுவார்த்தை இல்லாம போயிடுச்சு. சரி சொல்லுங்க இஷா. என்ன டாக்டர் கேசவனுக்குரிய தகவலை விளக்க ஆரம்பித்தாள் இஷா. இஷா கனிடம் தகவலை சொல்லத் தொடங்கிய அதே நேரம் வேர்ஹவுஸில் கடத்தப்பட்ட மருத்துவர்களை அடைத்து வைத்திருந்த அறையினுள் நுழைந்த கருப்பூர்வம், 6 ஆட்டுல 1 ஆடு சோலி முடிஞ்சது. அந்த ஆட்டுக்கு கம்பெனி கொடுக்க போற 2வது ஆட யாரா போக போறீங்கன்னு சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வெயிட்டிங். முக்கியமா டாக்டர் முகுந்தனுக்கு. உனக்காக தான் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் ஷோ காட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணு என்று சிரித்துவிட்டு 5 பேரோட முகுந்தனையும் வேறொரு அறைக்கு இழுத்துச் செல்ல வேர்த்து விறுவிறுக்க முழித்தபடி அந்த அறைக்கு சென்றனர். அறையினுள் நுழைந்ததும் அதன் அமைப்பும் அங்கு இருக்கும் பொருட்களும் அதிர்ச்சியில் அவர்களை வாயை பிளக்க வைத்தன. அந்த அறையினுள்ளே நடுப்பகுதியில் உடற்கூராய்வு செய்ய பயன்படுத்தும் பெரிய வெள்ளை நிற மேஜை கிடத்தப்பட்டிருக்க, அதில் ஆங்காங்கே சிவப்பு நிறத்தில் இரத்த திட்டுகள் காய்ந்து தோய்ந்திருந்தன. மேஜையின் தலைப்பகுதியில் கால் பகுதியிலும் கைவிலங்குகள் இணைக்கப்பட்டிருந்தன. ஒரு ஓரத்தில் ஒரு அலமாரி நிறைய விதவிதமான வண்ணங்களில் பீங்கான் ஜாடிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மேஜைக்கு முன்புறம் ப்ரொஃபஷனல் கேமரா ஸ்டாண்டில் பொருத்தப்பட்டு மேஜையை ஃபோக்கஸ் செய்தவாறு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அறையின் இன்னொரு மூலையில் கிரிமோஷன் இருப்பது போல் சிறிய அளவிலான மின் இயக்கி இயந்திரம் இருந்தது. அதன் அருகில் ஒரு சிறிய அலமாரியில் ஓவியம் தீட்ட பயன்படும் பல வர்ணக்குடுவைகளும் தூரிகைகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமில்ல, அந்த அறையின் சுவர்கள் சவுண்ட் ப்ரூஃப் செய்யப்பட்டிருந்தது. வதைக்கப்படுபவர்கள் வதைக்கப்படும்போது எழுப்பும் அபாய குரல்கள் வெளியே கேட்காமல் இருக்க இந்த ஏற்பாடுகள் போலும். இதையெல்லாம் பார்த்த மருத்துவரின் உடல் பயத்து நடுங்கத் தொடங்கியது. சொல்லுங்க. அடுத்து யார் ரெடியா இருக்கீங்க மூளையை தர? அட என்ன, யாரும் சொல்ல மாட்டீங்களா? சரி விடு, நானே சூஸ் பண்றேன் என்று அறையிலுள் ஐவரின் மீதும் கண்ணை ஓட விட்டவள், புட்டி போட்ட முட்டை போண்டா, நீ தான் அடுத்த பலியாடு. வா 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 என்று கண்ணாடி அணிந்து உண்மையில் பார்க்க முட்டை போண்டா போலவே இருந்த அந்த மருத்துவரை கதற கதற இழுத்துச் சென்ற அந்த உருவம் அந்த மேஜை மீது அந்த மருத்துவரை படுக்க வைத்து கை விலங்குகளால் கைகளையும் கால்களையும் மேஜையோடு பிணைத்தது. மேஜையின் முன் வைத்திருந்த கேமராவை ஆன் செய்து நடக்கப் போவதை ரெக்கார்ட் செய்யும்படி செட் செய்தது. மேஜையின் டிராயில் இருந்த நீளமான நுனியில் கூரான கொக்கி போல வடிவமைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பி ஒன்றையும் ட்ரில்லர் மெஷின் ஒன்றையும் வெளியில் எடுத்தது. ட்ரில்லர் மெஷினை ஆன் செய்து அந்த மருத்துவரின் முகத்திற்கு அருகில் கொண்டு சென்ற அந்த உருவம் மற்ற 6 பேரையும் பார்த்து குரூரமாக சிரித்துவிட்டு, நல்லா கண்குளிர பார்த்து ரசிங்க, நான் பண்ண போறத. டாக்டர் முகுந்தன், நீங்க தான் முக்கியமா பார்க்கணும் இதை என ஹஹஹா என்றபடி திரும்பி ட்ரில்லர் மிஷினை அந்த மருத்துவரின் முக்காந்தண்டுக்கு மேல கண்கள் அதனோட இணையும் இடத்துல வைத்து அழுத்த அவரின் சதையை பொத்து கொண்டு உள்ளே போக ரத்தம் பீச்சி அடித்தது. வழியில் துடி துடித்து அலையிறவரை ஏளன புன்னகையோடு ஏறிட்டது அந்த உருவம். ட்ரில்லரை வைத்துவிட்டு அந்த குக்கி போன்ற இரும்பு கம்பியை கையில் எடுத்து அதே முக்காந்தண்டில் போட்டப்பட்ட ஓட்டையினுள் நுழைத்தது. நுழைத்த கம்பியை வலது இடதுமாக மேலும் கீழுமாக அசைக்க மரண ஓலமிட்டபடி அந்த மருத்துவரின் தலை தொங்கி போனது. இந்த குரூர காட்சியை கண்ட மருத்துவர்கள் விதிர்த்து போய் பயத்திலும் அதிர்ச்சியிலும் உறைந்து போய் இருந்தனர். அந்த ஓட்டையிலிருந்து கம்பியை வெளியே எடுத்த உருவம் பீங்கான் ஜாடியில் வைக்கப்பட்டிருந்த அலமாரிக்கு சென்று ஒரு பீங்கான் ஜாடியை எடுத்து வந்தது. பிறகு அந்த மருத்துவரின் கை மற்றும் கால் விலங்குகளை நீக்கிவிட்டு உடலை நிமிர்த்தி அமர வைத்தது. அப்படி அமர வைத்ததும் அதன் மூக்கிலிருந்து கொலகொலப்பாக பிரவுன் மற்றும் சாம்பல் நிறத்தில் திரவம் வடிய பீங்காஞ்சாடியை மூக்கிற்கு அடியில் வைத்து அந்த திரவத்தை அதில் நிரப்பியது. அதை கண்ட முகுதன், மை காட், வாட் தி ஹெல், இட்ஸ் டோட்டலி அன்பிலீவபிள். பல நியூராலஜிஸ்டுக்கே தெரியாத மெத்தட் இது. இது எப்படி இந்த கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு என்க மற்ற மருத்துவர்கள் இவ்வளோ கொடூரமாக ஒரு கொலையை பண்ண முடியும்னு எங்களுக்கே இப்போதான் தெரியுது. உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியுமா டாக்டர் என்று கேட்டார். முகுந்தன், எஸ் டாக்டர், ஐ நோ. என்னோட பிரதர் கேசவன் ஒரு ஃபேமஸ் நியூராலஜிஸ்ட். அவர் இந்த மெத்தட் பற்றி ஒரு முறை என்கிட்ட விளக்கி சொல்லியிருக்காரு. இந்த மெத்தட்க்கு பேரு எக்ஸ்ஃபெப்ரிகேஷன். இது பண்டைய எகிப்தியர்களை உடலை பதப்படுத்தும் போது, அதாவது மம்மிஃபிகேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ண மெத்தட் என்று சொல்லி கொண்டிருந்தார் ஃபாரன்சிக் லேப்ல.
இசா தொடர்ந்து கனலிடம் விளக்கி கொண்டிருந்தார். மேம், காலையில அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ ஒரு டைம் மம்மிஃபிகேஷன் பத்தி ஒரு ஆர்டிக்கல் படிச்ச ஞாபகம் வந்தது எனக்கு. பட் அதுல ரொம்ப டீட்டெயில்ஸா எதுவும் இருக்கல. இப்போ டாக்டர் கேசவன் சொல்லி தான் அந்த ப்ராசஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சது. இதுக்கு அவங்க யூஸ் பண்ண கருவி இரும்பாலேயோ இல்ல மூங்கில் இல்லன்னா மரத்தினால செய்யப்பட்ட நீட்டமான ஒரு கம்பு மாதிரி நுனியில ஒரு கொக்கி மாதிரி வடிவமைட்டிருக்கும். அந்த ஹூக்க நெய்யிற எலும்பு, அதாவது மூளையிலிருந்து வரும் மூக்கை இணைக்கிற எலும்பு, மூக்கோட மேல் பகுதியில கண்ணும் மூக்கும் ஜாயிண்ட் ஆகுற முக்காந்தாண்டுல ஒரு ஹோல் போட்டு அந்த ஹோல் வழியா இந்த ஹூக்கை விட்டு மூளையோட பகுதிகளை மாட்டி இழுத்து கலக்கி விடுவாங்க. அப்படி செஞ்சதும் அந்த நபரை எழுப்பி குனிஞ்ச மாதிரி உட்கார வைக்கணும். உட்கார வச்சதும் மூக்கு வழியா பிரெயின் லிக்விஃபைட் ஆகி ஒழுகும். இப்படிதான் ஸ்கல்ல ஓபன் பண்ணாமலேயே இல்ல ஹோல் போடாமலேயே விக்டிமிகேஷன் பிரெயின் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஹூக்கை உள்ள விட்டதுமே விக்டிம் துடிதுடிச்சு இறந்துடுவாங்க என்று சொல்லி முடிக்க கனலின் முகத்தில் ஆச்சரியம், பயங்கரம், கோபம், அதிர்ச்சி என்ற அனைத்து உணர்வுகளும் கொப்பளித்தது. கனல், ஓ மை காட், இது வரைக்கும் இப்படி வித்தியாசமா இவ்வளோ கொடூரமான முறையில ஒரு கொலையை என்னோட சர்வீஸ்லயே நான் பார்த்ததே இல்லை ஷா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் பிடிபடவே இல்லை. பல டாக்டர்ஸ்க்கே தெரியாது இந்த மெத்தட் அந்த கில்லருக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா அந்த கில்லர் ஏதாவது மெடிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவனாதான் இருக்க முடியும். இசா, இருக்கலாம் மேம். நீங்க சொல்றதா அங்கிள் யோசிச்சு பார்த்தா வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஓகே இசா, தேங்க்ஸ் லாட் ஃபார் திஸ் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இட் மீன்ஸ் எ லாட். அப்போ நான் கிளம்புறேன் என்று வெளியே வந்தவள் ரத்தினத்திற்கு அழைத்து பிரகாஷ் ஸ்டேஷனில் இருக்கிறானா என்று விசாரித்துவிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பி சென்றாள். காவல் நிலையம். இஷாவிடமிருந்து அழைப்பு வந்ததும் கனல் கிளம்பி போனதுலேருந்து பிரகாஷ் பரபரப்போடு இருந்தான். என்ன தகவல் தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை நம்மளை பற்றி ஏதாவது உண்மை தெரிய வந்திருக்குமோ? நாம பாடி அண்ட் பிரெயின் டிஸ்பிளே பண்ணும்போது யாராவது பார்த்துருப்பாங்களோ? சேச்சா, இல்லையே, நாம தான் ஃபேஸ் மாஸ்க் இல்லை போட்டிருந்தோம். அப்புறம் என்னவா இருக்கும்? முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனான் அந்த கணினி. ஐயோ, அவ வந்து சொல்றதுக்குள்ள நெஞ்சு வெடிச்சிடும் போலயே என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க கனல் உள்ளே நுழைந்தவள் பிரகாஷ் நிலையை பார்த்து ஒரு விஷம புன்னகை சிந்திவிட்டு தன் அறைக்கு சென்றாள். கனல் வந்ததும் எதுவும் சொல்லாமல் தனது அறைக்கு சென்று விட்டதை கவனித்த பிரகாஷ் அவளை தொடர்ந்து அவள் அறைக்குள் சென்றாள். கனல், வாங்க பிரகாஷ், என்ன ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க போல, என்னாச்சு? இஸ் எவ்ரிதிங் ஓகே என்று புருவம் உயர்த்தினாள். பிரகாஷ் மலுப்பாக சிரித்தபடி, எஸ் எஸ் மேம், அது ஒண்ணுமில்ல, எல்லாம் இந்த கேஸ் பத்தின டென்ஷன் தான் மேம். அதை விடுங்க மேம். நீங்க ஏதோ முக்கியமான தகவல் கிடைச்சிருக்குன்னு கிளம்பி போனீங்களே, என்ன விஷயம் மேம்? யாராவது உங்களை வர சொன்னது என்று படபடப்பாக பேசியவனை கண்டு சிரிப்பும் கோபமும் ஒரு சேர உள்ளுக்குள் எழ அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவனிடம் பேசினான். அது ஒண்ணுமில்ல பிரகாஷ், கில்லர் எப்படி ஸ்கல் ஹோல் போடாம பிரெயின் பாடியில இருந்து ரிமூவ் பண்ணி இந்த மர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதை பத்தி தான் சொல்லத்தான் இஷா கால் பண்ணி வர சொன்னாங்க என்று இசா தன்னிடம் சொன்ன அனைத்தையும் சொல்லியவள், என்ன பிரகாஷ், இப்படி ஷாக் ஆகிட்டீங்க என்க. என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்தான் பிரகாஷ். ஓ, புரியுது புரியுது, இந்த அளவுக்கு கொடூரமா யோசிச்சு கொலை பண்ண முடியுமாங்கிற ஷாக் தானே என்று சொல்ல, ஆமா மேம், ஆமா மேம் என்று நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டான். சரி சொல்லுங்க பிரகாஷ், இனி இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் யுவர் சைட், ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்க சைடு இருக்கா இன்வெஸ்டிகேஷன்ல என கேட்க, புதுசாக கடத்தப்பட்ட 6 டாக்டர்ஸில் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன் மேம். இதோ இந்த ஃபைலில் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது என்று கொடுத்தான். ஓகே ஃபைன், நீங்கள் போகலாம். நத்திங் மேம், இப்போதைக்கு இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கேதர் பண்ணியிருக்கேன். தென் அந்த கில்லர்ஸ் பாடிஸை டிஸ்பிளே பண்ண யூஸ் பண்ணின வேன் பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் கிட்டே கேட்டிருக்கேன். இங்கே இருக்கிறதுலே பெரிய மெக்கானிக் ஷாப் அவரோட தான். ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் இருக்க முக்கால்வாசி பேர் பற்றி அவருக்கு தெரியும். அவரை போய் பார்த்தோம்னா மேம், இப்போவே போய் விசாரிச்சுட்டு வரேன் என்றான். கர்னல், ஐ சி, ஆல்ரைட் பிரகாஷ், போயிட்டு வாங்க என்றதும் அவன் கிளம்பி வெளியே சென்றான். அவன் சென்றதும் யாருக்கோ கால் செய்து ஏதோ பேசியவள் மர்ம புன்னையை உதிர்த்துவிட்டு தனது மொபைலில் ஏதையோ தேடி பார்த்து கொண்டிருந்தவள் சிறிது நேரத்தில் 1000 வாட்ஸ் பல்பு போல அவள் முக பிரகாசத்தில் மின்னியது. தனக்கு தானே சபாஸ் போட்டு கொண்டவள் கமிஷனருக்கு போன் செய்து அனைத்து தகவல்களையும் சொல்லிவிட்டு தனது திட்டத்தையும் சொல்லி அதை செயல்படுத்த துவங்கினாள். வெளியே சென்ற பிரகாஷ், ச்சே, இவ்வளோ சீக்கிரம் இதை கண்டுபிடிப்பாங்கன்னு நம்ம நினைக்கவே இல்லை. இனிமேல் ரொம்ப உஷாரா இருக்கணும். அவ பேசுறத பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை நம்ம மேல டவுட் வந்திருக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருக்க அவன் கைபேசி ஒலித்தது. அழைப்பை ஏற்று பேச மறுமுனையில், என்ன பார்ட்னர், என்ன சொல்ற நீ? கணினி மேடம் என்று சிரித்தபடி குரல். இவர்கள் உரையாடல் அருமையாக ஒரு இடத்தை பதிவாகி கொண்டிருந்தது. ஸ்டேஷன்லிருந்து வெளியே வந்த பிரகாஷிற்கு வேர்ஹவுஸ்லேருந்து அழைப்பு வர எடுத்து பேசியவன் கிளம்பி ஹேர்ஹவுஸுக்கு சென்றான். வேர்ஹவுஸில் கடத்தப்பட்ட 6 மருத்துவர்கள் 4 மருத்துவர்கள் மீதம் இருக்க அவர்கள் ஒரு அறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். டாக்டர் முகுந்தன் மட்டும் தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்தான். அந்த அறையில் அவரோட பேசிக் கொண்டிருந்தாள் அந்த பெண்.
என்ன டாக்டர் இன்னும் ஷாக்ல இருந்து வெளியே வரலையா? ஹாஹாஹா! ரொம்ப ஃபன்னா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. முகுந்தன், இங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கொலைகள் எல்லாம் செய்யறது ஒரு ஆண்ன்னு நெனச்சேன். ஆனா நீ ஒரு பொண்ணா இருந்துட்டு எப்படி? ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட் ஸ்டில். அன்பின் பிறப்பிடம், கருணையின் ஊற்றுக்கண்ல சொல்லப்படுற பெண்மைக்குள்ள இப்படி ஒரு கொடூரம், இப்படி ஒரு கொலைவெறி இருக்க முடியுமா? அதுவும் பல மெடிக்கல் சர்ஜனுக்கு கூட தெரியாத ஒரு மெத்தட யூஸ் பண்ணி பர்ஃபெக்ட்டா இப்படி பல எக்ஸிக்யூட் செய்ய முடியும் என பைரவியால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் என்றபடி அலட்சிய புன்னகையை சிந்தியவாறே உள்ளே நுழைந்தான் பிரகாஷ். பிரகாஷை கண்ட டாக்டர் முகுந்தன் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக வழிய, மை லார்ட் பிரகாஷ், நீயா அந்த இரண்டாவது கொலையாளி? என்னால் நம்பவே முடியல. பட் ஹவ் அண்ட் ஒய்? ஓ காட் என்று தன் கண்களையே நம்ப முடியாமல் தலையை பிடித்தபடி அருகில் இருந்த நாட்களில் தொப்பென்று அமர்ந்தான். ஹஹஹா, நம்பிதான் ஆகணும் டாக்டர் சார். ஏன்னா இதுதான் உண்மை. அஃப்கோர்ஸ் நானே தான். அப்புறம் என்ன கேட்டீங்க? ஹவ் அண்ட் ஒய்? இந்த கொலைகள் பண்றது பைரவிக்கு அலாதி போதை, திருப்தி, சந்தோஷம். என் பைரவிக்கு எது சந்தோஷமோ அதுதான் எனக்கும் சந்தோஷம். அவ விரும்புறதையெல்லாம் அவளுக்கு செஞ்சு தர்றது எனக்கு போதை. முகுந்தன் முகத்தில் அடவில்லை. 2 பேரும் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. ஆனா எதனால இப்படி ஆனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம மெத்தட்ல பேசி பார்ப்போம் என்று யோசித்தவன், எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க 2 பேரும்? ஒரு தப்பும் செய்யாத அப்பாவிகளை கொலை பண்றதுல அப்படி என்ன சந்தோஷம் உங்க 2 பேருக்கும்? நீங்க எதனாலயோ பெருசா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா அதுக்காக இத்தனை கொலைகள், அதுவும் போதைக்கான செய்யறது நியாயமே இல்ல. போதும், இதோட நிறுத்திக்கோங்க. அஸ் எ டாக்டரா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நார்மலா மாறிடுவீங்க. நீங்க எனக்கு ஒத்துழைச்சீங்கன்னா என்னால உங்கள உதவ முடியும். ப்ளீஸ் கடந்த காலத்துல உங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. பைரவி, என்ன என்ன சொன்ன? நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்றியா? ஒரு நிமிஷம் நல்லா நீ இருக்க இடத்த சுத்தி பாரேன் என்று சொல்ல முகுந்தன் தலையை சுற்றும் முற்றும் திருப்பி பார்த்துவிட்டு முகத்தில் கேள்விக்குறியோடு மீண்டும் பைரவியை பார்த்தான். பைரவி, இப்ப சொல்லு, உன்கிட்ட இருந்து எங்களுக்கு உதவி தேவைப்படுதா இல்ல எங்ககிட்ட இருந்து உனக்கு உதவி தேவைப்படுதா? என்று சிரித்தவாறே கையில் ட்ரில்லரோடு கொக்கியோடு முகுந்தனை நெருங்கினார். முகுந்தனுக்கு உடல் முழுதும் உதறல் எடுக்க பயத்தால் முகத்தில் பெருக்கெடுத்து வழிந்த வியர்வை வழிந்து விட்டபடி மிரட்சியுடன் அவளை பார்த்தான். நோ ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு பைரவி. தப்புக்கு மேல தப்பு பண்ணாத. உண்மையாவே நான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நம்புங்க, ஒரு டாக்டரோட கடமை பாதிக்கப்பட்டவளுக்கு, அது உடலாலேயோ இல்ல மனதாலேயோ உதவி செஞ்சு குணப்படுத்துறதாம் என்னோட கடமையை செய்யத்தான் நான் முயற்சி செய்யறேன். புரியுதா என்று நடுங்கியவாறே சொல்லி முடித்தா. பைரவி, உண்மையாவே எங்களுக்கு உதவுன்னு நினைக்கிறீங்களா டாக்டர்? அஃப்கோர்ஸ் ஐ எம். என்னோட மனப்பூர்வமா உங்களுக்கு உதவி செய்ய நான் தயார். நிச்சயமா உங்க உதவி எங்களுக்கு தேவைதான் டாக்டர். பெருசா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இவ்ளோ எக்ஸலண்டா யோசிச்சு பேச வைக்கிற உங்க மூளையை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் என்று விட்டு அவர் தலைமுடியை கொத்தாக பிடித்து நிமிர்த்தினாள். உன் சைக்காட்ரிஸ்ட் மூளையை வச்சு எங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னான். ஆனா பாவம், இப்போ அந்த மூளை உனக்கே உதவி இல்லாம போக போகுது. ஆஹா, பேபி, இன்னும் ஏன் வெயிட்டிங்? ஆரம்பி என்றவாறு முகுந்தனின் கைகளை இறுகி பிடித்து கொண்டான் பிரகாஷ். பைரவி ட்ரில்லரை ஆன் செய்து அவர் முகத்திற்கு அருகே கொண்டு சென்ற நொடி அந்த அறையின் கதவு தடார் என்று தெரித்து திறந்தது. மூவரும் திறந்து பார்க்க முகுந்தனின் முகத்தில் தெளிவும், அப்பாடா நல்ல வேளை தப்பிச்சோம் என்ற நிம்மதியும் தெரிய, பைரவி, பிரகாஷ் இருவரின் முகங்களோ பேயடித்தது போல விழித்திருந்தது. கதவுக்கு அருகில் 5 பேர் கொண்ட சிறிய போலீஸ் குழு கைகளில் கொலையாளிகளை குறிபார்த்து நீட்டிய துப்பாக்கியுடன் நின்றிருக்க, அவர் மூளையை எடுக்க இவ்வளோ அவசரமா இன்ஸ்பெக்டர் பிரகாஷ்? பிரில்லியண்டா பிளான் பண்ணி இத்தனை பேரோட மூளையை எடுத்த எங்க கூடவே இருந்துக்கிட்டு எங்க மூளையெல்லாம் குழப்பி அடிச்ச உனக்கு, உன் ஆருயிர் காதலிக்கும் இப்போ உங்க மூளையை காப்பாத்திக்க தெரியாம இப்படி வசமா வந்து சிக்கிட்டீங்களே 2 பேரும் என்ற குரல் மட்டும் கேட்க பிரகாஷின் முகம் அதிர்ச்சியை விடுத்து அலட்சிய புன்னகை சிந்தியது. இவன் சிரித்ததை பார்த்த பைரவி நடப்பது முடியாமல் குரல் வந்த திசையை பார்க்க, ஐவருக்கும் பின்னால் கையில் இருந்த துப்பாக்கியுடன் முகத்தில் புன்னகையுடன் அடையில் மிடுக்குடன் கம்பீரத்தினுடன் அறையில் நுழைந்தாள் கனலி. பரவாயில்லையே மேடம், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எக்ஸலண்ட். ஆனா நான் தான் கொலையாளி ஒருத்தனி எதை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் என்றான் பிரகாஷ் சிரித்தவரை. பொறுமை, அவசியம் சொல்லதான் போறேன் பிரகாஷ். அதுக்கு முன்னாடி உங்க 2 பேர் மூளையும் எதனால இப்படி கொடூரமா மாறுச்சுன்னு சொல்றேனா? என் மாமா வேற பாவம், அதை தெரிஞ்சுக்க பேசுதானே அவரோட மூளையை உங்களுக்கு காவு கொடுக்க பார்த்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க 2 பேரோட ஃபாஸ்ட் ஸ்டோரியில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சேன், இந்த இடம் எப்படி எங்களுக்கு தெரிஞ்சது, அப்புறம் முக்கியமா ஒன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்றேன். ஓகே என்றவள் முகுந்தன் அருகே இருந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவள் தன் கைபேசியை எடுத்து தான் சேகரித்த தகவல்களை சத்தமாக படித்தாள். செப்டம்பர் 8, 2011 தன் மனைவியை ஆராய்ச்சி என்ற பெயரில் சித்திரவதை செய்து கொலை செய்த பிரபல நியூரோ சர்ஜன் டாக்டர் ராகவன்
போலீசாரால் இன்று காலை கைது செய்யப்பட்டார். கொலை செய்ய இவர் பயன்படுத்திய முறை மிகவும் விசித்திரமானது. பண்டைய எகிப்தியர்கள் மம்மிக்களை பதப்படுத்துவதற்காக பயன்படுத்திய முறையாகிய எக்ஸ்செரிபரேஷன் என்னும் முறையை பயன்படுத்தி கொலை அரங்கேறியது. இம்முறையில் அவர் மனைவி உயிருடன் இருக்கும் பொழுதே பிரெயின் லிக்விஃபேஷன் என்னும் முறையை பயன்படுத்தி அவரின் மூளையை திரவமாக மாற்றி மூக்கின் வழியாக வடிய செய்து கொலை செய்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன. சிட்டிலேயே மிகப்பெரிய நியூரோ சர்ஜனும் கேவிஐ ஹாஸ்பிட்டல் மற்றும் கேவிஜி மெடிக்கல் காலேஜ் டீனுமாகிய இவருக்கு 15 வயதில் பைரவி என்று ஒரு மகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கனலி தன் மொபைலில் செய்தித்தாளில் இருந்த செய்தியை வாசித்து முடித்ததும் பைரவி, பிரகாஷ் உட்பட அனைவரும் அதிர்ந்தனர். கனல், என்ன பிரகாஷ் சார், இதுக்கே ஷாக்கானா? இதுக்கப்புறம் நான் சொல்ல போறதை கேட்டு இன்னும் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஷாக்க குறைங்க. பைரவி மேடம், இனி சொல்ல போறதுக்கு கொஞ்சம் ஷாக்க மிச்சம் வைங்க. டாக்டர் பைரவி என்று விட்டு நக்கலாக சிரித்தார். டாக்டர் பைரவி என்ற வார்த்தையை கேட்ட பைரவியும் பிரகாஷும் உச்சக்கட்ட அதிர்ச்சியை அடைந்தனர். அதிர்ச்சியிலிருந்து சுதாரித்து தன்னை மீட்டு கொண்ட பிரகாஷ், என்ன மேடம் உளர்றீங்க? பைரவி டாக்டரா? யார் சொன்னது அவ டாக்டர்னு? அவ இப்போ டாக்டரும் இல்ல, பேஷண்ட்டும் இல்ல. புதுசா கதை கட்டாம கடமையை ஒழுங்கா செய்ய பாருங்க மேடம் என்றார் நக்கலாக. பற்களை கடித்த கனலி அலட்சிய புன்னகை ஒன்றை வீசிவிட்டு, நீ எல்லாம் சொல்லி என் கடமையை செய்யணும்னு எனக்கு அவசியமே இல்லை பிரகாஷ். அஃப்கோர்ஸ் என்னோட கடமையை தான் இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கேன். அண்ட் பை த வே, நீ என்ன சொன்ன இப்போ? பைரவி இப்போ டாக்டரும் இல்லை, பேஷண்ட்டும் இல்லை. ஹாஹாஹா, நான் கதை கட்டுறேன்னு சொல்லிட்டு இப்படி நீயாவே தொக்கா வந்து சிக்கிட்டியம்மா. என்ன பார்க்குற, புரியலையா? நானே சொல்கிறேன் கேளு. நான் என்ன சொன்னேன்? பைரவி டாக்டர்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் நீ ஓ வாயாலேயே அவள் டாக்டர் மட்டும் இல்லை, பேஷண்ட்டும் கூடன்னு இப்படி உண்மையை போட்டு உடச்சிட்டியே. முழுசாக நனைஞ்சிட்டீங்க. இனி முக்காடு எதற்கு? நான் சொல்ல போகிறத கவனமாக கேட்டுட்டு உண்மையா இல்லை கதையான அப்புறம் சொல்லு பிரகாஷ். ஏன்னா டாக்டர் பைரவி எப்படி பேஷண்ட் பைரவி ஆனாங்க, அப்புறம் இப்போ எப்படி இவ்வளோ கொடூரமாக கொலைகாரியாக மாறினாங்கன்னு ஒன்றா லைனாக சொல்கிறேன், கேளுங்க எல்லாரும். மாமா, உங்கள் மொபைல் எடுத்து தான் சொல்கிறத அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? 10 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ராகவன் அரெஸ்ட் ஆன அப்போ 15 வயசு பொண்ணான 10வது படிச்சுட்டு இருந்த பைரவி அவ அம்மாவை அவ அப்பா டார்ச்சர் பண்ணது, கொலை பண்ணதுன்னு எல்லாத்தையும் கண்ணால பார்த்துருக்கா. அந்த சம்பவம் இவ மனசுல ஆழமா பதிஞ்சு நாளடைவில் அவளுக்கு சைக்காலஜிக்கலாக பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியது. அவ அம்மாவை நினைச்சு அவளுக்கு வருத்தம் இருந்தாலும், அவ அப்பாவை நினைச்சு அவளுக்கு கோபம் இருந்தாலும், ஒரு சொட்டு கண்ணீரோ இல்ல வஞ்சமோ வெளியே காட்டாம மொத்த சோகத்தையும் கோபத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புதைக்கிறா. அவ அப்பா கைதான பிறகு அவ ஃபேமிலி இல்லாம தனி மரம் ஆகிட்டாலும், சின்ன வயசுல இருந்து அவன் கூட ஒன்னாவே பக்கத்து வீட்டுல வளர்ந்த அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் பிரகாஷ் அவளுக்கு துணையா இருக்கான். 2 பேரும் வளர வரல இவங்களுக்குள்ள காதலும் கூடவே பரவி பைரவி மனசுல இருக்க பாதிப்பும் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகுது. ஆனாலும் தன் அப்பாவோட மெடிக்கல் காலேஜ்லயே சேர்ந்து தன்னோட டாக்டர் படிப்பை முடிக்கிறான். அதே ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த கட்டத்தில் அவள் அப்பா ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகுறாரு. அது இவன் மன உளைச்சல் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகுது. அவள் அம்மாவுக்கு நடந்ததெல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து வெறி பிடிச்ச மாதிரி ஆகி ஒரு கட்டத்தில் அவள் அப்பாவை அவர் எப்படி அவன் அம்மாவை கொன்னாரோ அதே போல கொலை செஞ்சிடறா. கொலை செஞ்சவ அவள் பாடியை டிஸ்போஸ் பண்ணாமல் ஸ்கின்னை ஃபீல் பண்ணி எரிஞ்சு சாம்பல் கலெக்ட் பண்ணி வைக்கிறா. தென்படியா மரப்பெட்டியில் போட்டு அடைச்சு மறைச்சு வைக்கிறா. திரவமான அவர் மூளையை ஜாடியில பிடிச்சு வைக்கிறா. அவ அப்பதான் செஞ்ச கொலைய மறைக்க பார்த்தது தன் மனைவியோட உடம்பு டிஸ்போஸ் பண்ணாம தோலை உரிச்சிட்டு ஸ்கெலட்டினா தன்னோட காலேஜ் லேப்ஸ் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ண கொடுத்துருக்காரு. ஆனா இவ வேற மாதிரி யோசிச்சா. இவ அப்பா கொன்னுட்டாலும் இவளுக்குள்ள இருந்த வெறி அடங்கல. இவ அப்பாவை கொன்னதுக்காக இவளும் கைது செய்யப்படுறா. ஆனா கோர்ட்ல இவ மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு ஆர்டர் வந்துடுது. அதனால மனநலம் பாதிக்கப்பட்ட நோயாளியான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறா. இவளோட பிரிவை தாங்க முடியாம இவ நிலைமையை நினைச்சு பிரகாஷ் ரொம்ப மனசு உடைஞ்சு போறாரு. அதனால அவளை பார்க்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான். 1 வருஷம் இப்படியே போக அவ குணமாயிட்டான்னு சொல்லி பிரகாஷ் அவளை வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா அவளுக்குள்ள இருந்த அந்த வெறி கொஞ்சமும் குறையல. தொடர்ந்து கொலை செய்ய முடிவு பண்ணுறான். அந்த கொலைகளை மறைக்க நினைக்காம வெளியே தெரியப்படுத்தணும், தன்னை பற்றியும் தான் செய்யும் கொலைகளை பற்றியும் பேசி மக்கள் பயம் கொள்ளணும்னு நினைக்கிறா. அதை செயல்படுத்தவும் ஆரம்பிக்கிறா. கொலை செய்ய செய்ய அவளுக்குள்ள இருந்த வெறி போதையா உருமாறி இப்போ இவ்வளோ கொடூரமான சைக்கோ கொலைகாரியா இங்க நின்னுட்டு இருக்கா. அப்புறம் நம்ம பிரகாஷ் சார் தான் ஆரியூர் காதலிய
ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிட்டு வந்ததும் அவ தன்னோட குரூரமான எண்ணத்தை சொல்ல அவ மேல இருந்த காதல் ஐயா கண்ணை மறைக்க, நீ என்ன செஞ்சாலும் உன்னை நான் சாகுற வரைக்கும் துணையா இருப்பேன்னு டயலாக் பேசி அத்தனை கொலைகளுக்கும் உடந்தையா இருந்திருக்காரு. இவ கொலை பண்ணவங்களோட பிரெயினையும் டெட் பாடியும் பப்ளிக்ல டிஸ்ப்ளே பண்ற ரோல் ஐயாவோடது. என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கா மிஸ்டர் பிரகாஷ் என்று நிறுத்தினாள். அத்தனையும் கேட்ட இருவருக்கும் நாவரண்டு மேலெண்ணத்தில் ஒட்டிக்கொள்ள வார்த்தை வரவில்லை. கண்ணல் தொடர்ந்து பேசினா. இப்போ கூடவே இருந்து கழுத்தறுத்த கருப்பாடு நீதானே, எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்றேன் கேளு. அன்னைக்கு என் மாமா என்னை பார்க்க ஸ்டேஷன் வந்த அன்னைக்கு அவரோட கையெழுத்து பத்தியும் அதுக்கு கீழே அவர் போடுற ஸ்மெயிலி பத்தியும் 2 பேரும் பேசிக்கிட்டு போனது என் காதுல விழுந்துச்சு. ஆனா அப்போ எனக்கு தெரியாது அந்த விஷயம் இப்படி பின்னாடி எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப்பா இருக்கும்னு. அந்த 2 பேரும் வேற யாரும் இல்லை. ஒன்று நீங்க தான் மிஸ்டர் பிரகாஷ், அப்புறம் இன்னொருத்தர் நம்ம ஏட்டையா ரத்னம். இதுல நீங்க தானே எனக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுமா? அதுக்கு காரணமும் நீங்களே தான். என் மாமா ஸ்டேஷன் வந்துட்டு போனதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு அவரை நீங்கள் எதேச்சியா ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணினதா என்கிட்ட சொன்னார். ஆனால் அது எதேச்சியான சந்திப்பு இல்லைன்னு இப்போதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதையெல்லாம் லிங்க் பண்ணி யோசித்ததான் உன் மேலே சந்தேகம் வலுவாச்சு. அதனால் நம்ம ஏட்டு ரத்னா சார்கிட்ட கேட்டப்போ நீ என் மாமா பற்றி விசாரிச்சதையும் அவர் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் வீடு எங்கே இருக்குன்னு எல்லாத்தையும் விசாரிச்சதா சொன்னார். என்னோட சந்தேகம் உறுதியாகிடுச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே பாடியை டிஸ்ப்ளே பண்ண நீ யூஸ் பண்ணிய அதே வேன் அதுதான் இருந்த கொஞ்சம் நஞ்ச டவுட்டையும் பக்காவாக கிளியர் பண்ணிச்சு. எப்படின்னு பார்க்குறியா? ஆஹா, அந்த போஸ்டர் ஓட்டுற பையன் அந்த வேனை பார்த்ததா அன்னைக்கு சொல்லும்போது என் கூட இருந்த நீ அதை எதிர்பார்க்கல. அடுத்த நாளே உன்னோட வேன் கலரை நீ மாத்திட்ட. ஆனா பாரு, இவ்வளோ அழகா யோசிச்சு வேன் கலரை மாத்தின நீ அந்த வேன்ல இருந்த அந்த கழுகு சிலையை எடுக்க மறந்தவனோட வேனோட உன்னோட பேர்லையும் ரெஜிஸ்டர் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணி சரியா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. என்ன விளக்கம் போதுமா என்று நாட்களை விட்டு எழுந்தவள், ஆல்ரைட், ஸ்பீச் செக்ஷன் ஓவர், நவ் ஆக்ஷன் டைம், 402, அரெஸ்ட் தெம் குயிக்லி. வெளியே பத்திரிகையாளர்களும் இந்த 2 விஐபிகளை பார்க்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்ல 402 இருவரையும் கைது செய்வதற்காக கையில் விலங்கோடு நெருங்க பிரகாஷ் தன் கைத்துப்பாக்கியை எடுப்பதை கவனித்த கனல் பாய்ந்து அவன் கையை தட்டிவிட அதற்குள் படீரென்று துப்பாக்கி வெடிக்க உள்ளிருந்து புயலாக சீறி பாய்ந்த தோட்டம் குறி தவறி கனலின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பைரவின் நடுநெற்றியில் சரக்கென்று நுழைய 9 பேரின் மூளைகளை முறிஞ்சியவளின் மூளை தனக்கு அனைத்திலும் உதவியாக இருந்த தன் அருமை காதலின் கைகளாலேயே சிதறடிக்கப்பட்டு அப்படியே தரையில் சரிந்தாள் அவள். சிறிது நேரத்தில் ரத்தம் பெருக்கெடுத்து அவளை சுற்றியிருந்த இடத்தை நனைக்க தொடங்கியது. ஒரு நொடியில் நடந்த நிகழ்வை கண்கள் உள்வாங்கி மூளைக்குள் உரைத்த மறுநொடி கண்களின் நீர் வழியம் தன்னையே பார்த்தவாறு இரத்த சகதியில் சரிந்து கிடக்கும் தன் காதலியிடம் ஓடினான் பிரகாஷ். தன்னவளை தூக்கி தன் மடி மீது போட்டுக்கொண்டு வெடித்து கதறி அழுதான். ஐயோ, உனக்காக தாண்டா நான் இவ்வளோ பண்ணேன். நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை கொலைக்கும் உனக்கு உதவியா இருந்தேன். இப்போவும் என் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு உன்னை காப்பாத்ததானே துப்பாக்கியால சுட்டேன். ஆனா இப்படி நானே உனக்கு ஏமாகாட்டினேனே என்று தலையில் பிடித்து கொண்டு கதறினான். கனலி அவளை சமாதானப்படுத்தி அழைத்துச் செல்ல அவளிடமிருந்து துப்பாக்கியை பறித்தவன் அவளை தள்ளி விட்டு என் உயிரே என்னை விட்டு போயிடுச்சு. இனி இந்த வெத்து உடம்பு மட்டும் இங்கிருந்து எந்த பிரயோஜனம் இல்லை என்றவன் கனலி சுதாரிக்கும் முன் துப்பாக்கியை தன் தொண்டை குழியில் வைத்து அழுத்த சரக்கென்று ரத்தம் பீச்சி அடித்தபடி கீழே சரிந்தான் பிரகாஷ். ஷிட் டேம் இட் பிளடி. காதலிக்கிறங்கிற பேர்ல வெறித்தனமா அவ பண்ணின கொலைக்கெல்லாம் உடந்தையா இருந்துட்டு இப்படி கடைசியா அவன் கையாலேயே அவளை கொன்னுட்டு தானும் செத்து தொலைஞ்சு நம்ம உயிரை எடுத்துட்டான். கமிஷனர் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டா கில்லர்ஸ் மேல கை வைக்காம கண்டிப்பா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அவரு கூட பரவாயில்ல, நடந்தது சொன்னா புரிஞ்சுக்குவாரு. ஆனா வெளியே இந்த மீடியாக்காரங்க வேற குஞ்சு நிக்கிறாங்க. நாம தான் என்கவுண்டர்ல பண்ணி கொலையாளிகளை போட்டு தள்ளிட்டோன்னு இஷ்டத்துக்கு எழுதி தள்ளிடுவானுங்க. இடியட் ஃப்ளூல்ஸ், இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது என்று பொறிந்து தள்ளினாள் கனல். அவளின் கோபத்தை கண்ட அவள் மாமா முகுந்தன் அவள் அருகே வந்தான். கனல் மாம், எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? ரிலாக்ஸ். இப்போ என்ன கமிஷனருக்கும் மீடியாவுக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு இவ்வளோ டென்ஷன் உனக்கு? நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் என்க அவரை புரியாமல் பார்த்தவுடன் சிரித்தபடியே தன் கைபேசியை கொடுத்தார். அதை வாங்கி பார்த்தவன் முகம் பிரகாசம் அடைந்தது. பக்கத்தரையில் இருக்கும் மருத்துவர்கள் 4 பேரையும் அழைத்து செல்லவும் இறந்து போன 2 கொலையாளிகளின் உடல்களையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்ப சொல்லிவிட்டு வெளியே பத்திரிகையாளர்களிடம் வந்தாள் கனல். அவர்கள் தொடுத்த கேள்விகளுக்கான ஒரே பதிலாக தன் கையில் இருந்த கைபேசியில் இருந்த வீடியோவை போட்டு காட்ட உள்ளே நடந்த சம்பவங்கள் தொடக்கத்தில் கனலின் கொலையாளிகள் கடந்த காலத்தை விவரிக்க தொடங்கியதிலிருந்து கடைசியாக பிரகாஷ் தன்னைத்தானே சுட்டி கொண்டு சரிந்த காட்சி வரை மிக துல்லியமாக பதிவாகியிருந்தது முகுந்தன். ஒரு வழியாக பத்திரிகை ஆர்வக்கொளர்களிடமிருந்து தன்னை மீட்டு கொண்டு வந்த கனலி வந்து முகுந்தன், கனல்மா
அசத்திட்டடா இன்னைக்கு இந்த கிழவன் கதை அவ்வளோதான்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டான டைமுக்கு வந்தியே. காட் மை டியர். ஆமாம், இவங்களோட ஃபாஸ்ட் பற்றியும் இந்த இடத்த பற்றியும் எப்படிடா தெரிஞ்சுக்கிட்டேன் என்று கேட்டா. மாமா, கியூரியாசிட்டி கில் தி கேட். இதே ஆர்வ கோளாறால வாய் விட்டுருவாங்கனே. அவளுக்கு உங்க அரியவக மூளை காவு கொடுக்க தெரிஞ்சுங்க. இன்னும் உங்க ஆர்வம் தனியலையா? ம். சரி சரி, முறைக்காதீங்க. கொலையாளியில் ஒருத்தன் பிரகாஷ்னு தெரிஞ்சதுமே அவனை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போல்லாம் யாரை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு ஈஸியான வழி சோசியல் மீடியா தானே. ஆனால் இப்படி கொலை செய்கிறவன் சோசியல் மீடியா அக்கௌண்ட்லாம் வச்சிருப்பானான்னு டவுட்டில் தான் தேட ஆரம்பித்தேன். பட் என் நல்ல நேரமோ இல்லை அவன் கெட்ட நேரமோ தெரியல. ஃபேஸ்புக்கில் இவனோட ஐடி என் கண்ணில் சிக்கிச்சு. நார்மல் பர்சன் மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எடுத்தேன். அவங்க கிட்ட விசாரிச்சதுல பைரவின்னு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் இருக்கிறதாவும் இப்போ 2 பேரும் லவ் பண்ணுறதாவும் சொன்னாங்க. இதுதான் எனக்கு கிடைச்ச முதல் பெரிய திருப்புச்சீட்டு. அதுக்கப்புறம் கொலை நடந்த விதத்தை வச்சு இதுக்கு முன்னாடி சேம் பேட்டர்ன்ஸ் ஏதாவது கொலை நடந்திருக்கான்னு தேடி பார்த்தப்போ தான் பைரவியோட அம்மா மர்டர் கேஸ் பற்றியும் அவன் அப்பா மர்டர் கேஸ் பற்றியும் இந்த நியூஸில் பார்த்தேன். அப்போ தான் பைரவியோட முகம் எனக்கு ஞாபகம் வந்தது. எப்படின்னா, அந்த டீகம்போஸ்ட் பாடியை கண்டுபிடிச்ச அன்னைக்கு மீடியா பீப்புள்ஸ் என்ன பேட்டி எடுத்தப்போ ஒரு பொண்ணு டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியத்தை, அதாவது கைதிகளை விசாரிக்க நாங்கள் வச்சிருந்த சீக்ரெட் பிளேஸ்ல இருந்து பாடியை நாங்கள் டிஸ்பிளே செஞ்ச விஷயத்த அன்னைக்கு என்கிட்டயே கேட்டா. அந்த விஷயம் பிரகாஷ், ரத்தினம் அப்புறம் என்ன தவிர வேற யாருக்கும் வெளியே தெரிய வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த நியூஸ் அண்ட் பிரகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை கேட்ட பிறகுதான் எல்லாமே பீஸும் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. ஆனால் இவ்வளோ சென்சிபிளான மர்டர் கேஸ் எப்படி ரொம்ப சீக்கிரமாக சமுதாயத்தில் இருந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு புரியாமல் இருந்தது. அப்புறமா பைரவோட காலேஜ்லேயும் அவள் ட்ரீட்மெண்ட்டுக்காக தங்கியிருந்த ஹாஸ்பிட்டலையும் விசாரிச்ச அப்புறம் தான் தெளிவாச்சு. அவளை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிட்டு வர்றதுக்கும் அந்த கேஸை இழுத்து மூடுறதுக்கும் பிரகாஷ் தன்னோட மந்திரி அப்பாவோட செல்வாக்கை யூஸ் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துருக்கானோ. அதுக்கப்புறம் அவன் பைரவி வெளி உலகத்துக்கே காட்டாமல் இருந்திருக்கான். இந்த வேர் ஹவுஸும் அவனும் தான் அவளுக்கு உலகமாக இருந்திருக்கு. அப்புறம் தான் பிரகாஷ் அவனுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். தென் இவங்க பேசிட்ட ஃபோன் காலை ட்ரேஸ் பண்ணப்போ தான் இவங்க இந்த வேர்ஹவுஸ் லொக்கேஷனில் தெரிய வந்தது. பிரகாஷ் ஸ்டேஷனில் இருந்து கிளம்புனதுமே அவனுக்கு தெரியாமல் நானும் கிளம்பி அவனை ஃபாலோ பண்ணி வந்தேன். வர வழியில் கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணி என்னோட டீம் கிட்ட லொக்கேஷன் ஷேர் பண்ணி அவங்களையும் வர வச்சேன் என்றாள். முகுந்தன், பிரில்லியன்ட் மூவ் கனல்மா. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. உன் அப்பா இறந்துருக்காருன்னா பூரிச்சு போயிருப்பாரு. எல்லாம் ஓகே தான். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். கடைசியாக ஒரு டீகாம்போஸ்ட் பாடி கிடைச்சிது. அது யாரோடது? அது டாக்டர் ராகவனோட டெட் பாடி தான் மாமாம். எங்களை குழப்பி திசை திருப்பதுக்காக அந்த பாடியை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஹவ் கிளவர். பட் என்னதான் இருந்தாலும் இறுதியில் தர்மமே வெல்லும்னு ப்ரூஃப் ஆகிடுச்சு. உண்மைதான் மாமாம். எவ்வளோ புரோட்டான்னு வந்தாலும் கடைசியில் தர்மம் தான் வெல்லும். அப்படி அதர்மம் வென்றுச்சுன்னா அதுதான் உலகத்தோட அழிவின் ஆரம்பமாக இருக்கும். சரியா சொன்னடா என்றவாறு இருவரும் கனலின் சீப்பில் ஏறி அந்த வேர்ஹவுஸை விட்டு கிளம்பினர். 9 பேரின் மூளையை உறிஞ்சி உயிரை குடித்து கடைசியாக இங்கு நடந்த அனைத்து இறப்புகளுக்கும் காரணமாகிய 2 உயிர்களையும் காவி வாங்கிய செருக்குடன் அதே சமயம் ராட்சஸ்கள் போதும் அமரக்காதல் காவியம் படித்து உயிர் விட்ட 2 காதல் பறவைகளின் இழப்பினால் உண்டான பெருஞ்சோகத்துடன் காட்சியளித்துக் கொண்டிருந்தது அந்த பழைய கிடங்கு கட்டிடம். நன்றி. இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரியாக இருந்துச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணுன்னா நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.